ஓகேங்கதா? ப்ரோ கேக்குது ப்ரோ நான் ஐயப்பன் ப்ரோ. காவை மேல நின்று ப்ரோ அழுதுட்டாங்க. என்னங்க? காவை மேல அழுதுட்டாங்க. மேட்ச் முடிச்சோம். ரொம்ப சப்ப மேட்ச் இல்லை இன்னைக்கு. 10 ஓவர்ல ஜெயிச்சிட்டாங்க. ஆமா ப்ரோ, 10 ஓவர்ல முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டாங்க. என்ன பண்றது? ஐயப்பன்லாம் ரொம்ப ஃபீல் பண்றான். எனக்கு கௌதம் கம்பீர் ஜெயிச்சது சந்தோஷம் தான். கௌதம் கம்பீர் இருக்காரா ஆக்சுவலா? கௌதம் கம்பீர் தான் கேகேவோட மெண்டர். அப்படியா? மோனிகா பரிவார். ஓ நம்பாலா? அப்போ ஓகே. அப்போ நம்ம வெற்றி செலிப்ரேட் பண்ண வேண்டியதுதான். ஜெயஸ்ரீலாம் கூப்பிடு, செலிப்ரேட் பண்ணுவோம் கூட. வர மாட்டார்ல. ஹைதராபாத் ஜெயிச்சுன்னா அவன் திராவிட மாடல்னு கொண்டாடிப்பான். என்ன ப்ரோ வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ப்ரோ ஐயப்பன் ப்ரோ ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு இந்த இது ஆர்சிபி மேட்ச்க்கு அப்புறம் அவர் வந்து ஐயப்பன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க பேசுற பாயிண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப ஈஸியா காண்டாயிர மாதிரி தெரியுது. அது வந்து பாத்துக்க, லைக் சொல்ற வார்த்தை வந்து கொஞ்சம் பாலிஷ்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஜெயசூர்யா ப்ரோ சொன்னதா? ஜெயசூர்யா இல்ல, மத்த வேற யாரும் பேசும்போதும் அப்படிதான் இப்படிதான் கொஞ்சம் அவர்கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் பேசியிருப்பேன். கேட்டேன். ஸ்பேஸ் ஒரு 3-4 டேஸ் முன்னாடி கேட்டேன் ஸ்பேஸ். நீங்க பேசுற மாதிரி இல்லையே, ரொம்ப காண்டா எரிச்சலா பேசுற மாதிரி இருக்குது. ஆமா ப்ரோ, ட்விட்டர் எதை போட்டாலும் வந்து கெட்ட வார்த்தை திட்டுறது, ஏதாச்சும் போட்டு இருக்குது. என்ன ஐயப்பன் ப்ரோ உங்களே ட்ரிகர் பண்ணிட்டாங்களா? ஆமா ப்ரோ, சும்மா எதாட்டாலும் பேட் வேர்ட்ஸே பேசிக்கிட்டு அப்ப என்னதான் பண்றேன். யாரு திட்டுறா? சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான், வேற யாரு திட்டுறா? உடனே ஐபிஎல் என்னோட முடிஞ்சு இந்த நடுவில் கேகேஆர் வந்து கப் அடிச்சிட்டானுங்க யாருக்குமே இல்லாம. அவ்வளவுதான், முடிஞ்சு விடுங்க. ஹாய் ப்ரோ கார்த்தி ப்ரோ. என்ன எங்க அண்ணா வந்தாரு பத்தில ஸ்டேடியத்துக்கு. அண்ணா வந்தா அது ரெடி ப்ரோ. நீங்க ஒரு 3-4 நாளா கொஞ்சம் ரொம்ப ஹையா இருக்கீங்க. இதுக்கப்புறம் அப்படிதான் ரொம்ப இன்னொரு 10-15 நாளைக்கு ரொம்ப ஹையா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூன் 4 வரைக்கும் உங்ககிட்ட இத பத்தி பேசுறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜூன் 4க்கு அப்புறம் பேச முடியாது. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ நான் ஆந்திரா சைட்லேருந்து பேசுகிறேன். என் பேர் சரத்குமார். தேங்க்ஸ் ஃபார் தி மைக் ப்ரோ. ஐயப்பா ப்ரோ. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, ஒரே ஒரு கொஷின் தான். ஆக்சுவலி ஆந்திராவில் கூட எலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகி போச்சு. ஸோ இந்த சைடு யார் வின் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அக்கார்டிங் டு யுவர் ஆந்திராலையா? ஆந்திரா தெரியாதுங்க, தெரியாம ஏதாவது சொல்லக்கூடாது. நீங்க தான் ப்ரோ சொல்லணும் சரத் ப்ரோ. மோஸ்ட்லி நீங்க தான் ஆந்திராவில் இருக்கீங்கன்னா நீங்க தான் சொல்லணும். இந்த வாட்டி டிடிபி தான் வின் ஆகும் ப்ரோ. டிடிபி, ஜனசேனா, பவன் கல்யாண், அப்புறம் பிஜேபி, இவங்க 3 பேரும் ஒரே பார்ட்டி தான். ஆமா ஆமா, அவங்க நாயுடு வந்து ஸ்ட்ராங் அலைன்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா. ஸோ ஜூன் 4 பார்க்கணும் ப்ரோ. ஆக்சுவலாக டோட்டல் இந்தியாவே ஆந்திரா எலெக்ஷன்ஸ் தான் பற்றி தான் நிறைய பேஜ் போயிட்டு இருக்கு இப்போ ப்ரெசன்ட். அதுக்குன்னா நிறைய சண்டைலாம் கூட போட்டிருக்காங்க ப்ரோ. இங்கே திருப்பதி, நகரி, கொஞ்சம் ஏரியாலலாம் பெரிய சண்டைலாம். தேங்க்ஸ் ப்ரோ ஐயா ப்ரோ. நீங்க யார் சப்போர்ட்டரா அது சொல்லுங்க. நான் யார் சப்போர்ட்டர் இல்லை ப்ரோ. நான் ஜென்ரலா இல்லைங்க, உங்களுக்கு நீங்க நினைப்பீங்கல்ல யார் ஜெயிக்கணும் அந்த மாதிரி, அது கேட்கறேன்.
யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கல, அது சொல்ல தேவையில்ல. யாருக்கு சப்போர்ட் அது கேட்குறேன். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஜெகன் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் பண்ணல ப்ரோ. மொத்தமாவே ஆந்திரா டவுன் ஸ்டேஜில் தான் போயிட்டே இருக்கு. தெலங்கானா டெவலப் ஆன மாதிரி ஆந்திரா டெவலப்பே ஆகல. இங்க இருக்கிற பசங்க எல்லாமே யூஎஸ்ஏ, கனடா, ஆனா தெலுங்கானாவே வந்து கவர்மெண்ட்டை மாத்திட்டாங்களே. தெலுங்கானா நீங்க சொல்றீங்க தெலுங்கானா டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அங்கேயே வந்து சந்திரசேகர் ராவை வந்து துரத்தி விட்டு அவருக்கு பதிலாக காங்கிரஸ் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல சந்திரசேகர் ராவுக்கு வந்து இதே இல்லையே. எலெக்ஷன்ல பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் தான் ஆயிடுச்சு தெலுங்கானாவே. இங்க இப்போ திருப்பதியில பாத்தீங்கன்னா அமர்ராஜா ஃபேக்டரின்னு ஒன்று இருக்கும் ப்ரோ. அந்த அமர்ராஜா ஃபேக்டரி கூட இப்போ தமிழ்நாடு சைடு வந்து அந்த மாதிரி நிறைய வரப்போற டெவலப்மெண்ட் எல்லாமே நின்று போச்சுங்க. இப்போ திருப்பதியில ஒரு ஐடி ஹப்பா மாத்தி ஒரு கம்பெனிங்கெல்லாம் கொண்டு வரதா கூட இருந்தாங்க. ஆனா எந்த ஒரு ஐடி கம்பெனியுமே லாஸ்ட் 5 இயர்ஸ் ஒரு டெவலப்மெண்ட் கூட நடக்கல. கம்பெனி விட்டுட்டாலும். ஆனா ஜெகன் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து பேட்டி கொடுத்துருக்காருல்ல. பேட்டி கொடுக்கல, அவரே வந்து ஒரு வீடியோல அனலைஸ் பண்ணியிருக்காரு. போன எலெக்ஷனோட அடுத்த இந்த எலெக்ஷன் வந்து அதிகமாக சீட்டு வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க டீம் மெம்பர்ஸோட ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 சைடு பார்ட்டிங்க அவங்களுமே இது பண்றாங்க ப்ரோ. ஸோ யார் வின் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா பீப்புள் சப்போர்ட் எல்லாம் டிடிபிக்கு தான் இருக்கு. சந்திரபாபு நாயுடு சைடு தான் இருக்கு. எதுக்குன்னா கேஸ்ட் தான் ப்ரோ இப்போ கூட பெரிய மெஜாரிட்டிங்க ஆந்திரால. ஸோ கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் இந்த எலெக்ஷன்ஸ் நடக்குது எல்லாம். ஓகே ஓகே ப்ரோ கார்த்திக் ப்ரோ, எனக்கு இந்த கேஸ்ட்னு சொன்னீங்களா, ஒரு क्वेश्चन இருக்கு, அது மட்டும் கேக்குறேன். இல்ல டார்வின் ப்ரோ, நான் ஒரு क्वेश्चन கேட்றேன், அதுக்கப்புறம் நீங்க வரீங்களா? ஓகே கேளுங்க. இல்ல இன்னைக்கு இப்போ அவர்கிட்ட பேசினார்ல ஒரு क्वेश्चन வச்சுட்டு, நமக்கும் ஒரு அதே மாதிரி क्वेश्चंस இருக்குல்ல, அது நான் கேட்கலாமா? அப்படியே சார். ஹலோ ப்ரோ, கார்த்திகரமா ப்ரோ, எங்களுக்கும் क्वेश्चंस இருக்குல்ல நீங்க சொன்ன மாதிரி. எக்ஸாக்ட்லி கேட்கலாங்க, என்ன இருக்கு? எக்ஸாக்ட்லி ப்ரோ. என்னன்னா நாங்களும் ஒரு நேமான தான் வரோம், क्वेश्चंस கேட்குறோம். நீங்க மட்டும் ரொம்ப வந்துட்டு ஒரு டாமினேட் பண்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. பட் நாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாங்க வரோம் ப்ரோ, ஆப்வியஸா. பட் அப்போ கூட நீங்க வந்துட்டு இன்ஃபேக்ட் ஒரு ஸ்பீக்கர் வாங்கும் போதுன்னு கூட நாங்க வந்து இப்போ நான் ஸ்பீக்கர் வாங்கும்போது அது கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம். ஆனால் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணாம நீங்க மற்றவங்களை அவமானப்படுத்துறீங்களா? அது ஏன் ப்ரோ? ஆப்வியஸா ஒரு ஸ்பீக்கருக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம்ல, நீங்க மட்டும் மத்தவங்களை இவ்வளவு ஈஸியா அவமானப்படுத்துறீங்க. நாங்க டெய்லி உங்களோட வாய்ஸை வந்துட்டு நாங்க வந்து 5-6 நியூஸ் வருது ப்ரோ, உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸா. எக்ஸாக்ட்லி நான் ஃபுல்லா 1 மந்த் கொட்டிடுறேன், 1 மந்த்ல. பட் நாங்க வந்து அவ்வளவு கேட்கிறோம்ல, நாங்களும் மனுஷங்க தானே, டெய்லி வந்து கேட்கிறோம்ல வந்துட்டு யூடியூப்ல உங்களோட வாய்ஸ். நாங்கள் யார் சொல்றீங்க? நாங்கள்னா எது இல்ல என்ன ஸ்டாண்ட்னு சொல்றீங்க? ஸ்டாண்ட் கிடையாது, நீங்க வந்து யாரா இல்ல விஜய் ஃபேன்ஸா சொல்றீங்களா? அது சொல்லி இல்ல அப்படி இல்ல, நாங்களும் சொல்றீங்களே, எனக்கு புரியாது நீங்க சொல்றது எல்லாத்தையுமே இல்ல அதுதாங்க. இல்ல நாங்களும் நீங்க சொல்றது டிவிக்கே சொல்றீங்களா? டிவிக்கே பத்தி நான் பேசுறேன், அவ்வளவுதான். நான் டிவிக்கே எனக்கு பிடிக்காது. அது கரெக்ட். நான் வந்து யூடியூப்ல அப்படிதான் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச டிவிக்கு நான் டிவிக்கு எல்லாம் கிடையாது, ஓகேவா. நான் வந்து யூடியூப்ல 3 வருஷம் கேட்டுட்டு இருக்கேன். ஜாலியா வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் கேட்பேன், ஓகேவா. இதுதான் நான் இப்போ வந்துட்டு நான் எப்படி டிவிக்குன்னு சொல்ல முடியும்? நீங்க நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட இது இருக்குல்ல, டைம் பாஸ் ஸ்பேஸை வந்து நான் கேட்பேன், ஓகேவா சார். இதுல வந்து நான் எப்படி நீங்க டிவிக்குன்னு சொல்லுவீங்க? நீங்க நான் விஜய் ஃபேன் உடனே டிவிக்குன்னு சொல்லுவீங்களா சார்? இல்ல கோபால், இதை சிரிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஜய் ஃபேனா இருக்கவங்க டிவி கீழே தான் இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இப்படிதான் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. இந்த மாதிரி நீங்க கனி ஸ்மைலி போறல, ஏன் வந்து கமல் ஃபேன்ஸ் வந்து வேற கட்சிக்கு ஆதரவு பண்றது இல்லையா? உங்க கமல் ஃபேன்ஸ் எத்தனை பேர் வந்து டிஎம்கேல ஆட்கள் வர மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், எதுக்கு எடுத்தாலும் கலாய்க்கிறதுக்கு நீங்க ஆட்கள் வச்சிருக்கீங்க. உங்ககிட்டயே இதெல்லாம் இருக்கு. ஏன் கமல் ஃபேன்ஸ் வந்து என்ன உங்க கமலுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்களா? கமல் ஃபேன்ஸ் கமலுக்கு சப்போர்ட் பண்றாங்க, சூர்யா ஃபேன்ஸ் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து எல்லாம் உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கறதுக்கு தான் முடியும் நம்மளால எல்லாம். கார்த்திகரமா உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு பேர் நீங்க வச்சிருக்கீங்க? எனக்கு புரியுதுங்க, எனக்கு புரியுது.
புரியாமலாம் இல்லை. ஆனால் அப்படிலாம் வந்து யாரும் அவமானப்படுத்தலைங்க, அசிங்கப்படுத்த அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணல. பேசுறவங்க இண்டிவிஜுவலா ஒருத்தர் வந்து அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் பேசினார்ல, நான் வந்து எஜுகேஷன் லோன் வந்து 2009 வாங்கினேன், 2013 கட்டிட்டேன், எனக்கு அப்படி கேட்கிறவங்ககிட்ட மட்டும் தான் அப்படி இருக்குமே தவிர, தாண்டி நிறைய ஒரு விஜய் ஃபேன்லாம் வந்து நீ பிஜேபி சொன்னது சொல்லு, பிஜேபி என்ன பண்ணான்னு சொல்லி அந்த வீட்லாம் அரை மணி நேரம் நம்ம பேசிருக்கோம். 2 days before நீங்க விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப டார்கெட் பண்ணீங்க ப்ரோ. இன்ஃபேக்ட் விஜய் ஃபேன்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்டாங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க சொன்னீங்க ஆமா எனக்கு வந்து அவங்கள பிடிக்காது, ஹரிஷை பிடிக்காது, இவரை பிடிக்காது, ஜெய்சூரை பிடிக்காது, அதனால விஜய் ஃபேன்ஸை டார்கெட் பண்ணி நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொல்லுங்க, இந்த வார்த்தை சொன்னீங்க நீங்க. அதுங்க என்னை ட்ரிகர் பண்றாங்க. சோ நான் ரிப்ளை பண்ணும்போது அதுக்குள்ள என்னை வந்து பிஜேபியே பிராண்ட் பண்ணிட்டு நான் வந்து ஜாதியை பத்தி பேசுறேன், பிஜேபி பிராண்டிங், மத அரசியல் பேசுறேன் அப்படின்னு நீ பிராண்ட் பண்ணும்போது நான் திரும்ப நீ என்ன பண்ற? நீங்க எதுக்கு விஜய் ஃபேன்ஸை டார்கெட் பண்ணீங்க? அதுக்காக அவங்க விஜய் ஃபேன்ஸ் நீங்க விஜய் டார்கெட் பண்ணீங்களானா? எதுக்கு பண்ணீங்க? நான் சொன்ன வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை தப்பான வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். இல்ல ப்ரோ, உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் மட்டும் அதை விட்டுருங்க, உங்களை நம்பி கூட விட்டுருங்களேன், உங்களை ஃபாலோ பண்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஒருத்தர் டார்கெட் பண்ணா அவரை டார்கெட் பண்ணுங்க, எதுக்கு விஜய் டார்கெட் பண்றீங்க? நான் டார்கெட் பண்றேன் பண்ணல அது என்ன பிரச்சனை இல்லைங்க, சரியா? வாரிசு டைம்ல வந்து இதே வாரிசு டைம்ல வந்து நான் அஜித் ஃபேன்ஸை பத்தி, துணிவு படத்தை பத்தி பேசியிருக்கேன், அதுக்கு முன்னாடி ரஜினி பத்தி பேசிருக்கேன், ரஜினி பாலிடிக்ஸ் பத்தி பேசிருக்கேன். அதுல என்ன ஃபேக்சுவலா இல்ல ஃபேக்சுவலா தப்பான விஷயம் எப்பவுமே பேசிருக்காரு கமல பத்தி கார்த்திக் ஆக்சுவலி புரிஞ்சுக்கல. 2 நாளைக்கு முன்னாடி பேசுனீங்க ஒழுங்கா கேட்கலன்னு நினைக்கிறேன். அதான் அவரே எல்லா விஜய் ஃபேன்ஸ் சொல்ல ஒரு செலக்டட் விஜய் ஃபேன்ஸ் என்ன ட்ரிகர் பண்றவங்க எப்பவுமே என்னன்னா நீங்க என்னங்க சில விஷயங்களை பர்சனலா எடுத்துக்கிறீங்க, அப்படி எடுத்துக்க கூடாது. என்னன்னா ஃபேக்சுவலா நீ சொன்ன அந்த மாதிரி இல்ல, நீ சொன்னது தப்பு, நீ சொன்னதை மாத்தி சொல்லிட்ட, இதுதான் அப்படின்னு சொன்னா ஓகே, அதுக்கு வந்து ஆமா இல்லைன்றத பதில் பேசலாம். பட் நீ டார்கெட் பண்ற டார்கெட்டே யாரும் கிடையாது. இப்ப வாரிசு துணிவு வரும்போது யாரும் டார்கெட் பண்ணோம்? நம்ம அதெல்லாம் கிடையாது இல்ல. வாரிசு துணிவு வரும்போது நம்ம வந்து டார்கெட் பண்ணோம், அஜித் ஃபேன்ஸ் திட்டுறாங்க நம்மள, அதுக்கு முன்னாடி வந்து ரஜினி ஃபேன்ஸ் திட்டுறாங்க, ஜெயிலர் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க, லியோ வரப்ப லியோவோட கலெக்ஷன் யாருமே இல்லை, நாங்க திருப்பூர் சுப்ரமணியே வந்து சண்டை போட்டாரு, நம்ம அதுக்கு பேசினோம், எல்லாரும் நம்மளை திட்டினாங்க. அப்படிதான் ஒரு இஷ்யூ பேசிட்டா தான் பேச முடியும், அவ்வளவுதான். இந்த விஷயத்துல நான் தப்பா சொல்லிட்டேன், இதுக்கு வந்து நீங்க வந்து தேவையில்லாம வந்து தப்பா வேணும்னே பேசுறீங்க, அபாண்டமா வந்து பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொன்னா ஓகே. நீங்க பொதுவா வந்து என்ன டார்கெட் பண்றோம் ஒரே ஒரு இல்ல கார்த்திக் ப்ரோ, நான் ஒண்ணே சொல்லி இந்த கார்த்திக் 3 வருஷம் அவர் ரொம்ப சென்சிட்டிவ், கார்த்திக் ரொம்ப சென்சிட்டிவ். ஏன் பிளாக் பண்ணாரு எனக்கே புரியல. என்ன அன்பிளாக் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, அதுக்காக வந்தேன். கைண்ட் ஆஃப் ப்ளீஸ் யார் உங்களே கார்த்திக் ஒருத்தர் இருக்காரு, அன்பிளாக் பண்ணுங்க ப்ரோ. 3 வருஷம் 3.5 வருஷம் முன்னாடி பிளாக் பண்ணீங்க ப்ரோ. ஆப்வியஸா சரிங்க, உங்களை அன்பிளாக் பண்ணி நான் ஸ்பேஸ் ஆரம்பிச்சேன், பிளாக் பண்ணிருக்கீங்க ப்ரோ. உங்க மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட், டெய்லி வந்து ஸ்பேஸ் கேக்குறேன் ப்ரோ. ஏன் நீங்க இவ்வளவு பிளாக் பண்றீங்க? ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க ப்ரோ நீங்க. ப்ளீஸ் ப்ரோ ஒரு நிமிஷம் கேட்டு ப்ரோ அன்பிளாக் பண்ணுங்க ப்ரோ. அழுற ப்ரோ ப்ளீஸ். ஏன் அவர் அன்பிளாக்லாம் பண்ணியாச்சுங்க, முன்னாடியே பண்ணியாச்சு, அவர் அன்பிளாக்லாம் பண்ணியாச்சு. வேணா அவர் ஃபாலோ கூட பண்ணிருங்க ப்ரோ. நான் சொல்றேன் இல்லைங்க உங்களெல்லாம் அன்பிளாக் பண்ணியாச்சு. நான் ஒரு கட்டத்துல வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து எல்லாரும் அன்பிளாக் பண்ணணும், பிளாக் பண்ணவங்க எல்லாத்தையும் அன்பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் பண்ணிட்டேன். ஆனா என்னன்னா இப்போ அன்பிளாக் பண்ண லிஸ்ட்டை வந்து நான் காட்ட பாருங்க, அன்பிளாக்னு போய் அதுல வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன காட்டுதுன்னா 3912 பேரு நம்ம காட்டுது. ஆனா அவங்கள அந்த ப்ரொஃபைல எனக்கு காட்ட மாட்டேது அன்பிளாக் பண்றது. என்னால பண்ண முடியல, என்னால வந்து அது என்ன ட்விட்டரோட செட்டிங்ஸா என்னன்னு தெரியல, அது வேணா ஸ்கிரீன்ஷாட் கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன், என்னால பண்ண முடியல. பட் ஆனா நான் யாரெல்லாம் காட்டுதோ அவங்க எல்லாத்தையும் அன்பிளாக் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ப்ரோ. தி கார்த்திஸ் ப்ரோ, நான் ஒண்ணே இங்க சொல்ல விரும்புறேன். என்னன்னா ரெண்டு டிஃபரெண்ட் திங் இருக்கு ப்ரோ. விஜய் as an actor, விஜய் as a politician வேற வேற. சரியா? நீங்க வந்து ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ். இப்ப நீங்க கார்த்திக் ப்ரோ கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா விஜய் as an actor வந்து அவரை சப்போர்ட் பண்ணலாம், ஆனா விஜய் as a politician வந்து இவ்வளவு சொல்லிட்டாரு ப்ரோ. கார்த்தியே சொல்லிட்டாரு, அவர் தான் தமிழக வெற்றி கழகத்துல இல்லையா, அவர் வந்து ஆக்டரா தான் விஜய் ஃபேன்.
அதுதான் ப்ரோ அவர் அவரோட விஜய் ஃபேன் எல்லாம் எங்கேயுமே விஜயோட சொல்ல கனி, அரசியல் அவர் விஜய் ஃபேன்லாம் எங்கேயும் இல்ல சொல்ல அவர். ஃபேன்லாம் சொல்ல அவர் வந்து அதுல போய் சொல்ல மாட்டாரு. As an நான் actor விஜய் வந்து ஃபேனும் கலெக்ஷன் கிடையாது, யார் ஃபேனும் கிடையாதுங்க. இல்ல அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். இல்ல ஆனா நான் இங்க சொன்னது அவரை என்னன்னா சொல்லலைங்க, இவரை சொன்னேன். கார்த்திக் பேசிட்டு இருந்தாருல, அவரே தான் சொல்றாரு நான் இந்த தமிழகத்துக்கு கார்த்திக்ஸ் ப்ரோ, கிடையாது. இந்த கார்த்திக்ஸ், ஆமா இவரை சொல்றேன். இந்த கார்த்திக்ஸ் கிட்ட என்ன சொல்றேன், பொதுவா சொல்றேன் என்னன்னா, விஜயோட அரசியல் நிலைப்பாடு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அது ஒரு ஏமாற்றமா தான் தெரியுது. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இந்நேரத்துக்கு இருந்திருந்தா எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்கலாம், இல்ல அதுக்கு அது வச்சு ஏதாச்சும் வாதாடி இருக்கலாம். கோலி ஒரே இது நிமிஷம், ரெண்டும் SS12 கிட்ட மட்டும் கேட்கணும். 2 days பிஃபோர் வந்து அவர் வந்து தேவையில்லாம வந்து விஜய் ஃபேன்ஸை பத்தி பேசினாரு. அதுக்கு அவங்க வந்து திருப்பியும் வந்து ரஜினி அட்டாக் பண்ணி பேசினதுக்கு இவர் உண்மையாலுமே வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து அரசியலை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவர் வந்து அரசியலுக்கே வரலன்ட்டாரு. இவங்க எல்லாம் ஒரு விஷயம் வந்து பேசுறப்போ நம்ம திருப்பி ஒரு கருத்து வச்சோ அது இவங்க 2 பேத்துக்கு ஒரு டிபேட்டா போயிருந்திருக்கலாம். ஆனா கார்த்தி ப்ரோ நடுவுல வந்து ரஜினியை பத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. அது தற்குறி நானே அதான் சொல்லுவேன். உன்ன மாதிரி எனக்கு பேசணும், உன்ன மாதிரி எனக்கும் பேச தெரியும். இல்ல நான் விஜய பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன். அவன் சொல்லிட்டு போனா விடுங்க, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு. இல்ல தற்கூரிக்கு அர்த்தம் தெரியுமா? நிறைய பேருக்கு இந்த சோசியல் மீடியால போடுறாங்க, எல்லாரும் போடுறீங்க, அது அர்த்தம் தெரியுமா? இல்ல ப்ரோ, பதில் மட்டும் சொல்லுங்க. தற்கூரிக்கு அவசியம் எங்களுக்கு தெரியும், பதில் மட்டும் சொல்லுங்க. இல்ல தெரியுமான்னு கேட்டா நான் ஆன்சர் பண்ண நான் பண்ணிடுறேன் கார்த்தி, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். நான் பேசிட்டு இருந்தது கமல் ரசிகர்கிட்ட 2 பேர்கிட்ட. அவங்க விஜய் இதை எடுத்துட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் விஜய் பத்தி பேச வேணாம், இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது கமலை பத்தி. நான் விஜய் பத்தி பேசவே இல்லை. விஜய பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு தான் உட்காந்து அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா, விஜய் பத்தி பேச வேணாம் தான் சொன்னேன். இதுல இருக்கு என்ன, ஏதோ ஒரு லைன் எடுத்து சொல்லுங்க, நான் என்ன தப்பா சொன்னேன்? நீங்கலாம் வந்து ஹேட்டருங்க, ஓகேவா? நீங்க இப்ப வந்து நீங்க ஒரு கட்சி ஒரே கதையை பேசிட்டு இருக்கீங்கங்கறதுக்கோசரம் உங்களுக்கு சப்போர்ட் ஜாஸ்தியா கிடைக்குதுங்கறதுக்கோசரம் நீங்க வந்து பேசுறது எல்லாமே கரெக்டா ஓகேவா? ஐயோ தம்பி, இதுக்கு முன்னாடி வந்து இங்க பேசிருக்கீங்க, நீங்க பேசினதால எனக்கு கரெக்ட்டா ரஜினி இந்த ஊரே கழுவி ஊத்திட்டு இருக்கும்போது நான் தலைவருக்காக பேசினவன் தான் நானு. அப்ப யாருக்கு சப்போர்ட் கழுவி ஊத்துது? பாலிடிக்ஸ்ல வந்தா இப்ப வந்து ரஜினிய ஊரே கழுவி ஊத்துது. எதுக்கு? நான் அரசியலுக்கு வரலன்னா கோலன்னு சொல்லிடுவாங்க. நான் இப்ப வரல, அவர் கோலை தானே. ஏங்க உங்களுக்கு அறிவு இல்லைன்னா என்னங்க பண்றது? அத ஒத்துக்கிறீங்களா? அவர் கோலங்கறத ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, உங்களுக்கு அறிவு இல்லைன்னா என்னங்க பண்றது? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். கோவடுன்னு ஒரு ப்ராப்ளம், கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னா இப்படிதான் வந்து கண்டதும் பேச தோணும். என்னது? 2 நாளைக்கு முன்னாடி சௌரியத்துக்கு பேசிட்டு போயிருக்கீங்க. என்ன பேசணும் சொல்லு, ஏதோ ஒரு வார்த்தை சொல். என்ன பேசணும்னு சொல்லு முதல்ல. நீ போய் உன்னோட ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க, என்ன பேசுனீங்கன்னு தெரியும். நீ தானே என்கிட்ட கேள்வி கேக்குற, கேள்வி கேளு, பதில் சொல்றேன். நீங்க போய் ரெக்கார்டிங் கேளு, ரெக்கார்டிங் கேளு. எவ்வளவு காலத்துக்கு இதே சொல்லிட்டு இருப்ப? அதுதான், யாரு என்ன பேசுறன்னு தெரியாம வந்து ஒரு நான் பேசுனதை கொண்டு வா நீங்க தானே பேசுனீங்க. என்னது நீ பேசுறது எல்லாமே தப்பாதாங்க இருக்கு. SS12 நீங்க பேசுறது எல்லாமே தப்பாதான் இருக்கு. உங்களுக்கு வந்து ரஜினி அரசியலுக்கு வரலங்கிறக்கோசரம் நீங்க வேற ஒரு கட்சிக்கு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க. அரசியல் உங்களுக்கு வந்து சினிமா தனியா, அரசியல் தனியாதான் நீங்க பாக்கணும். இங்க நீங்க கொண்டு வந்து 2ஐயும் ஒட்டுக்கா வச்சுட்டு நீங்க ஒரு தேவையில்லாம வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க, நான்ங்கிறது ஒரு தனிப்பட்ட கருத்து, நான் என்ன வேணா டிசிஷன் எடுக்கலாம். இவர் வந்தாரு இவர் வரலங்கிற பேசுறக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. நான் ஜெனரலா பேசுறவன், எப்பவுமே அப்படிதான் பேசுறேன். பேசுங்க, பேச முடியாது உங்களால. ரஜினி அரசியலை பத்தி பேசவே முடியாது. தனிப்பட்ட ஒரு நிமிஷம் நீங்க தனிப்பட்ட ஆளுலாம் வந்து இந்த ஸ்பேஸ்க்கு வரல. நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகர். நான் அதனாலதான் வந்து என் பேரையே வந்து SS12 வாங்கணும்ட்டு தான் வந்தீங்க, ஓகேவா? அப்ப இப்ப வந்து தனிப்பட்ட இருக்கிறீங்க. தற்கூரி அப்ப ரஜினி ரஜினிக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கும் போதும் நான் வந்து SS12 பேச ஆரம்பிச்சேன். அப்ப இப்ப வந்து தனிப்பட்ட மனிதனா நான் வந்து பேசுறேங்கிற, நீ ரஜினி ஃபேனா தான் நான் வந்தேன். இப்போ ரஜினி பேசும்போது பாலிடிக்ஸ் பத்தி பேசும்போது தனி ஆளா தானே பேசணும். என்ன அப்போ நான் வந்து புடிச்சிட்டே பேசணுமா?
நீ பாலிடிக்ஸ் வந்து கட்சி சார்பா பேசியிருக்கலாம். ஆனா நீ வந்து நேத்து வந்து ரஜினி ஃபேன் பிளஸ் வேற கட்சி ஆதரவாளரா தான் வந்து பேசின. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து பேசின. இது சிம்பிள். என்னோட லாஜிக் அவ்வளவுதான். எனக்கு ரஜினியை பிடிக்கும், அண்ணாமலை உன்னோட லாஜிக் படி இப்பதான் நம்பர். பண்றேன். உன்னோட லாஜிக் படி இப்போ ரஜினி தான் நம்பணும்னு நீ மண்டையில கொட்டிட்டே திரியுவ. அதெல்லாம் இங்க ஏத்துக்க முடியுமா? இல்ல, நான் மண்டையில கொட்டிட்டு திரியட்டும். நீ எதுக்கு பின்னாடி என் பின்னாடி அந்த காதல் படத்துல வர இந்த ஜோடி மாதிரி சுத்திட்டு இருக்க? உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு. நீ தான் மண்டையில கொட்டிக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்க. வேற ஒரு விஜய் ஃபேன் வந்து பேசினாரு. அவங்க 2 பேத்துக்குள்ள டிபேட் முடிஞ்சிருக்கலாம். பட் கார்த்தி ப்ரோ நடுவுல வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. அவரு வந்து யாருமா அந்த ஆனந்தன் ஒருத்தர் லோன் கட்டலன்னு சொன்னவர் விஜய் ஃபேனா? உனக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேசுன்னு தெரியாதா? 2 நாள் முன்னாடி ஆனந்த் கிட்ட தான் பேசுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? வந்து ஆனந்த பேச சொல்லு. லோனுக்கு வந்து ப்ரூஃப் தரேன்னு கார்த்திகிட்ட வந்து தர சொல்லு. உங்க ஆளுங்க எத்தனை பேர் வந்து என்னென்ன பேசுறாங்க? நீ பொதுவா விஜய் அழுகிற ஆனந்த பத்தி பேசினா அவர் விஜய பத்தி நான் எங்கம்மா பேசுனேன்? உனக்கு எதா தற்குறி விஜய பத்தி நான் பேசவே இல்ல. இழுத்து விடுவாத. நீதான் பேசுன என்ன? சரி, விஜய் பத்தி என்ன பேசுன? எதுக்கு விஜய் வந்து அரசியல் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நான் அதை பத்தி பேசுறேன். பாத்தீங்கன்னா நாங்க ஊர்கால சரியா என்ன பேசினாலும் சொல்லு. ஏங்க விஜயோட அரசியல் ஸ்டாண்ட் வந்து தப்புன்னு சொல்லி வந்து பேசிட்டு இருந்தாருங்க. நான் என்னங்க பேசுனேன்? ஏங்க எக்ஸாக்ட்டா நான் இவர் பேசுற எல்லாத்தையுமே நான் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு வந்து பேச முடியுமா? இதே மாதிரி தான் ப்ரோ நீங்க அன்னைக்கும் வந்தீங்க. இல்ல ஞாபகம் தான் வந்து பேசு, இல்லன்னா விட்டு இல்ல ஞாபகம் தான் பேசு. நான் இங்க பாரு இந்த வார்த்தை சொன்னீங்க. இப்ப ஜெய்சுரா வந்தால நீ மட்டும்னு சொல்ல கேப்டன் மட்டும் சொல்லல. அந்த மட்டும்ன்ற வார்த்தையை வந்து டேக் பண்ணி போட்டுருக்கலாம். அந்த மாதிரி சரி ப்ரோ நான் போடுறேன். அவரு நேத்து பேசினத அந்த மாதிரி பிடிச்சிட்டு வாங்க. இல்லையா பேசாதீங்க, அவ்வளவுதான். பண்ணி ஒரு வீடியோவே போடுறேன். அவரை டேக் பண்ணியே போடுறேன். ஒரு வார்த்தை மட்டும் இல்ல ப்ரோ, அவர் பேசின எல்லாமே அப்படிதாங்க பேசினாரு. இல்ல நான் சொன்னது கிளியரா இருக்கும். கமலை பத்தி பேசும்போது எதுக்கு விஜய் உனக்கு தார்கேரியன் வந்து சும்மா என்ன தேவைன்னு பேசிட்டு இருப்பான். விட்டுருங்க, அவன்கிட்ட பேசுவான். வேஸ்ட் டைம் வேஸ்ட். என்ன பேசுனாங்கன்னா என்ன பேசுனா உங்களுக்கு தெரியாதா ப்ரோ? அவர் டாபிக் டைவர்ட் பண்ணி கொண்டு போறாரு. அவரு வந்து ஒரு டிபேட் வச்சா டாபிக்கே வராம தான் ஓட்டிட்டு இருக்க. நீ சொல்லு என்ன பேசினாரு சொல்லு. அதுக்கப்புறம் நானும் வரேன் சண்டைக்கு. நான் ரெடியா தான் இருக்கேன். ஏங்க இப்படி பேசுனீங்களா? ரஜினி விஜய் ஃபேன்ஸ் நான் என்ன பேசணும்னு சொல்லிட்டுறா முதல்ல. கத்தி ப்ரோ கேளுங்க. விஜய் ஃபேன்ஸ் வந்து ரஜினியை பத்தி வந்து பேசவே கூடாது. ரஜினியை பத்தி பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து இதுதான், அது உங்களுக்கு தான் டேமேஜ். ஆமா, அது உங்களுக்கு தான் டேமேஜ். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? அது எப்படி ப்ரோ நீங்க பேசவே கூடாதுன்னு சொல்றா? இவர மாதிரி ஆளுங்க வந்து பேசுறப்போ நாங்க வந்து திருப்பியும் பேசி தேவையில்லாத இல்லைங்க. தேவை அப்படி கிடையாதுங்க. தேவையில்லாம ஒருத்தர் போய் நோண்டி அவங்க வந்து அவரோட ஆடியன்ஸ்ல சொல்லிட்டாரு, இவர் ஒரு ஆடியன்ஸ்ல சொல்லிட்டாரு. 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, அவர் அரசியல் வராம போயிட்டாரு. நீங்க திரும்ப அவரையும் வந்துட்டு நான் ரஜினி நோண்டுறேன்னா உங்களுக்கு யாருக்கு மைனஸ்? உங்களுக்கு தான் மைனஸ். அதுதான் நான் சொன்னேன் அன்னைக்கு. வேற என்ன கார்த்தி ப்ரோ, நீங்க எதிரி அதிகமா உருவாக்க உங்களுக்கு தாங்க பிரச்சனை. அதுதான் சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் விஜயமே நினைச்சுதான். அதுதாங்க விஜயமே அதை நினைச்சுதான் லியோட சக்சஸ் மீட்ல சொன்னாரு, சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் தான், அவர் சட்டையை போட்டு பார்க்கறதுல எங்களுக்கு ஆசை இருந்தா என்ன தப்பு இருக்கு? அப்பா சட்டையை போட்டு ஒரு பையன் போட்டு போக மாட்டானா? அப்படிதானே போடுவோம் அப்படின்னு சொன்னாரு. விஜயமே அதை கடந்த போதுதான் முயற்சி பண்ணாரு. ஓகே, இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு. நீங்க ரத்னா மாதிரி பேசிட்டே இருக்கீங்க. ரத்னா அப்படி பேசுற மாதிரி கழுகு பறந்தாலும் கீழே வந்தானா இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ரத்னாவா இருக்க தேவையில்ல. விஜயோட மைண்ட் செட்டுக்குள்ள வாங்க. விஜய் என்ன யோசிக்கிறான்றத வாங்கன்னு தான் சொல்றோம். இது உங்க சண்டை இங்க கிடையாதுங்க. விஜய், அஜித், சூர்யா அதை கிடையாது. இது வந்து பாலிடிக்ஸ்னு வரும்போது எல்லாரோடைய இதுவும் தேவை இருக்கு. பட் நீங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தால நோண்டிட்டே இருக்க வேண்டத. இதுவா நீயா அவனா நோண்ட தேவையில்ல. நோண்டிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் இது எதிரி வருவாங்க. அதை சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. அதை அவாய்ட் பண்ணிட்டு போகணும்னு தான் விஜய் நினைக்கிறாரு. அதுதான் சொல்றோம். அவர் நினைச்ச ஸ்டாண்டை தான் நம்மளும் சொல்றோம். நம்மளும் புதுசா சொல்லல. ஏங்க விஜய் ஏங்க அந்த இதுல வந்து ஆடியோ சக்சஸ் மீட்ல வந்து சொல்லணும் காக்காக்களுக்கு கதையெல்லாம் அதுக்கு விளக்கம் கொடுத்து அப்படிலாம் இல்லைங்க. அப்பா ஒரு சட்டை போட்டு பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் தான்,
இல்லையான்றதை ஏன் சொல்லணும்? ஒரு இது வேண்டாம், இந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு கடந்து போகணும்னு நினைக்கிறாரு இல்லையா? அததான் நீங்க பண்ணுங்க சொல்றோமே தவிர யார் தப்பா சொல்லலையே. இந்த டார்கெட் எல்லாம் சும்மா ஏதாவது அட்டென்ஷனுக்காக பேசிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன பேசுன்னு தெரியாது 2 நாள் முன்னாடி. நம்ம மறக்கிற மாதிரி என்ன அவனும் மறந்துருப்பான். ப்ரோ என்ன இங்க பாருங்க ப்ரோ, நான் வந்து இவர் இதுதான் பேசினாருன்னு சொல்லிட்டு நான் எக்ஸாக்டா கேட்டு சண்டை போட வரல. நான் அப்படி கேட்டேன்னா நீ சொல்லு, நீ இப்ப நீங்க ஏன் ப்ரோ வர்றீங்க? நான் அவர்கிட்ட தானே கேட்டிருக்கேன், அன்னைக்கும் அப்படிதான் பண்ணீங்க. ஏன் இதுக்கு எஸ்எஸ்டோல வந்து பிஜேபிக்கு ஆதரவு சப்போர்ட் பண்றீங்களா? ஐயோ சாமி, இப்படியே உட்காந்துருமா நீ? எல்லாத்துக்கும் இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு? ஓகே ஆமா அப்படின்னு வச்சுக்கவேன். என்னப்ப உனக்கு பிரச்சனை? ஏங்க அவரு நீ 2 நாள் அவர் வந்து என்ன சொன்னாரு? நான் சண்டைக்கு போறேன். ஏங்க அவரோட அஜெண்டாவே வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஹேட் பண்ணணும். விஜய் பத்தி வந்து எப்பவுமே வந்து அவரோட அதுதான் என்ன சொன்னாருன்னு சொல்லுன்றேன். என்ன சொன்னாருன்னு சொல்லு, நான் சண்டைக்கு போறேன். எனக்கு விஜய்க்கு என்ன அவர் பேசுனதே உங்களுக்கு தெரியலையா கார்த்தி? என்ன அவர் டேய் உனக்கு தெரியல, நீ சொல்லி தரடா, எனக்கு தெரியாது. சரி நான் ஒரு வீடியோவே போடுறேன் ப்ரோ. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? நான் வீடியோவே போறேன். இல்ல நீங்க சொன்னது உண்மைதான். எனக்கு வந்து எக்ஸாக்ட்டா என்ன வார்த்தைன்னு மைண்ட்ல மெமரைஸ் பண்ணலாம் சொல்ல தெரியாது. நான் ரெக்கார்டிங் கேட்டேன், எனக்கு தோணுச்சு, நான் இன்னைக்கு வந்து பேசினேன். நான் அதை வீடியோவே எடுத்து போடுறேன். அதான்டா இங்க பாரு, வார்த்தை விட்டுரு, எக்ஸாக்ட் வார்த்தை வேணாம். என்ன டாபிக் ஆனாலும் சொல்லு. என்ன டாபிக்ல ஒரு விஜய் டிகேட் பண்ணி பேசினாருன்னு சொல்லு. அன்னைக்கு ஒரு விஜய் ஃபேன் வந்து பேசினார்ல, இவர் வந்து அந்த அவரை பர்சனலா வந்து அவர் அட்டாக் பண்ணி பேசாம எதுக்கு விஜய் ஃபேன் அவர் வந்து இவர் வந்து பேசினாரு, அவர் வந்து பேசினாரு. அது என்ன பேசினாங்க சொல்றேன். ஆனந்த்னு ஒருத்தர் வந்து பேசினார்லங்க, அவர் வந்து அவர் பர்சனலா அவர் பேசினதே, அவர் ஏதோ பேசினாரு, அவரை பத்தி மட்டும் பேசாம இவர் எதுக்குங்க விஜய் ஃபேன்ஸ் டோட்டலா எல்லாத்தையும் வச்சு பேசினாரு? விஜய் ஃபேன்ஸ பத்தி பேசவே இல்ல பிரதர். ஏங்க பேசினாருங்க, இல்லன்னா சொல்லாதீங்க கார்த்தி ப்ரோ. கமலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு விஜய் எழுத்துட்டு வரீங்கன்னு தான் நான் சொன்னேன். அதை நீ போய் திருப்பி ரெக்கார்டிங்க கேளு, முழுசா கேட்டுட்டு வாங்கிட்ட. நான் கேட்டுதாங்க வர்றேன், ஓகேவா? நீங்க சொன்னதை சரி, அப்ப அந்த பாயிண்ட் சொல்லு. பாயிண்ட் சொல்லு. நான் விஜய் பத்தி என்ன தப்பு சொன்னேன்? நீங்க விஜய் ஃபேன்ஸ்னு டோட்டலா இழுத்து பேசுறீங்க, ஓகேவா? நீங்க ஒருத்தர் வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பேசினாரு பாத்தீங்களா? இப்ப விஜய் ஃபேன்ஸ பத்தி என்ன தப்பு சொன்னேன் நான்? சொல்லுங்க. ஏங்க நீங்க அவங்க எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ற மாதிரி தாங்க பேசிட்டு இருக்கீங்க. ட்ரோல் நானு? பின்ன நீங்கலாம் வேற என்ன வார்த்தை சொல்லு. வார்த்தை சொன்னா மட்டும் அப்படியே இது பண்ணிடுவீங்க. என்ன விஷயம்னு தெரியாம சும்மா அப்புறம் இப்படியே போயிட்டே இருக்கணும். அவனை விட்டுருக்கேன் வீடியோவே எடுத்து போடுறேன், நீங்க பாருங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ நான் டாக் பண்ணி போடுறேன். எடுத்துடா போ. கார்த்தி ப்ரோ நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. இப்ப நீங்க ஏன் சம்மதம் இல்லாம நடுவுல வந்து, அன்னைக்கும் அப்படிதான், இது அவர் பேசுறப்போ எஸ்எஸ்டோல ஆதரவா நடுவுல வந்து அப்படி பேசுனீங்க, இல்ல இன்னைக்கும் அப்படிதான் பேசுறீங்க, இல்ல ஏன் எனக்கு தெரியல. இந்த மாதிரி லூஸ் தரமா பேசினா என்ன பண்ண முடியும்? அன்னைக்கே அப்படிதான் அவன் பேசினான். நான் லோன் கட்டிட்டேன், சண்டை போட்டதுக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நம்ம? அந்த மாதிரிதான் அதே மாதிரிதான் நீயும் பேசிட்டு இருக்க. அவர் பேசின பதில் சொல்லுங்க. என்ன தப்பு பேசின என்னன்னு சொல்றா, நான் பதில் சொல்றேன்றா. இல்ல நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். நீ வீடியோ எடுத்துட்டு வா, வேற என்ன பண்ண முடியும்? நானு கார்த்தி சண்டை போட்டதுக்கு ரஜினி ரசிகர்கள் எல்லாம் வந்து என்னை ஒதுக்கியே வச்சுட்டாங்க. அதை பத்தி கூட பேசுறது இல்ல. வந்து நானும் எஸ்எஸ்டோலும் சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். அதுல இருக்கு. நான் எல்லாரும் என்னத்த போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டீங்க. இப்ப இவரு வந்து ஒரு கட்சி ஆதரவாளர் ஆயிட்டாரு, நீங்க சேர்ந்துட்டீங்க, கட்சி மூலியமா ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, அவ்வளவுதான். அன்னைக்குமே எஸ்எஸ்டோல்கிட்ட பேசிருக்கேன் நானு. அன்னைக்குமே பேசிட்டு தான் இருந்திருக்கேன். சண்டை போடும் போதுமே என்கிட்ட வந்து திட்டுவாரு, யோ அது இதுன்னு பேசுவாரு. அன்னைக்குமே பேசிட்டுதான் இருக்கேன், இன்னைக்குமே பேசிட்டுதான் இருக்கேன். யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்றேன்னா? இப்போ ஒரு தம்பி வந்தாரு, விஜய் ஃபேன் வந்தாரு, அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றேன். யாருக்காவது பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? தமிழ் ஒரு தம்பி வருவார்ல, நாம் தமிழர், அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வரும்போதெல்லாம் திட்டுவாரு. நம்ம இன்னைக்கா பேச மாட்டேன்னு சொல்றோமா அவர்கிட்ட? கிடையாதுல. நீ என்னைக்குமே வந்து எப்பயுமே இப்படிதான் பேசுற, உங்கள்கிட்ட என்னைக்கா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோமா? என்ன விஷயம்னு தெரியாம நானும் இருக்கேன்னு காட்டிக்கணும். அப்படிதானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா? நானு பிரதர் ஏங்க இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இருங்க, நீங்க போற ஒரு விஷயத்த பத்தி தான். ஐயப்பா வேற யாருக்கா ஸ்பெக்கர் குடுறா. ஒரு விஷயம், அந்த விஷயம், அந்த இது, அந்த அது இப்படியே வச்சுட்டு இருப்பான் புதுசு மாதிரி. வேற யாராவது ஸ்பீக்கர்
ஆர்காரியன் அப்படியா இருந்தாலும் அவருக்கு ரஜினி ரசிகரா ஆப்போசிட்டா இப்ப விஜய் ஃபேன்ஸ் வந்து ஏங்க ரஜினி இவன் அரைஞ்சிட்டு எதை பத்தி பேசுறானா சொன்னாலும் அதை சொல்லி தொலை பேசிதான் சொல்லுங்க. ஆகணும். ஒரு அததான் அரை சொல்றேன். மணி இல்ல நேரமா அப்படியா இருந்தாலும் அரை அவர் மணி நேரமா எதிர்த்து தானே டைம் வேஸ்ட் பேசுவாரு. ஏங்க பண்றாங்க. அன்னைக்கு நானும் தான் இருந்தேன். அவர் வந்து விஜயும் அதான் விஜய் ஃபேன்ஸ் சொல்றேன். இல்ல மேலயும் கார்கரியன் கேட்டா பேசுறாருங்கிறேன். அது கரெக்ட் கரெக்ட் அப்படி இல்ல இல்ல அத சொன்னா அன்னைக்கு வந்து என்ன இல்ல பேசுற என்ன அது பேசுறீங்க இல்ல கார்த்தி ப்ரோ? கார்கரியன் நான் தான் இருந்தேன் அன்னைக்கு காலில் விழுவுறத பத்தி பேசும்போது அதே வேற விஜய் யாருக்கா ஃபேன்ஸ் அதை ஸ்பீக்கர் சொல்லும் கொடுறா, போது அதுக்கு எதிர்த்து அவர் பேசினார். அவ்வளவுதான். வேற யாருக்கா ஸ்பீக்கர் கொடுறா. ஐயப்பா விஜய் அந்த இவரு ரஜினி காலில் வந்து ஒரு விஜய் ஃபேன் சொன்னது சொல்றீங்க ஆமா ஆமா தானே? நானும் பேசுனேன். அதுதான் அது நிச்சயம் விஜய் பேசாச்சு. ஃபேன் அப்புறம் சப்போர்ட் என்ன? பண்ணி பேசினாரு. அதுக்கு எதிர்ப்பாயின்னு நீங்க பேசுனீங்க. அதுலதான் ஆரம்பிச்சிச்சு அது. அதுவே அவர் மறந்துட்டாங்க ரஜினி ஃபேனா இல்ல இல்ல நான் டார்கெட்டிங். அந்த அவர் பாயிண்ட் ரஜினி நான் ஃபேனா என்ன சொல்லிடுவேன். ஆன்சர் ஆனா பண்ணணுமோ சொன்னா அதை நீங்க தான் என்ன பண்ணுவாரு. பண்ணீங்கன்னா அது அன்னைக்கே பேசியாச்சுல. நான் வந்து அவர் காலில் விழுந்தவர் அதான் வந்து சொல்றேன். நான் இல்ல இல்ல சப்போர்ட் பண்ணி தானே டார்கெட்டிங் பேசினேன் அப்படிம்பீங்க. அது ஓகே. இல்ல ஓகேங்களா இல்ல கார்த்தி? அது நீங்க வந்து ஆல்ரெடி அவர் அதை ரஜினி ஃபேனா பேசிட்டீங்க. என்ன நீங்க இன்னைக்கு வந்து பண்ணணுமோ இல்ல, அவர் அதை தான் காலில் இன்னைக்கு இல்ல. விழுந்ததை அந்த பத்தி போட்டோ, நீங்க ஆடியோ அந்த லான்ச் வந்தப்பவே நீங்க போட்டோ பேசிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பயே சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன். ஆடியோ லான்ச்ல ரஜினி ஒரு பேசுறப்ப கருத்தை சப்போர்ட் பண்ணி தான் ஆமா பேசினேன். ஒரு ஆமா பாயிண்டா அப்பவே பேசுனேன். நீங்க அதை வந்து நீங்க அப்படி கொண்டு போவீங்கட்டு தான் நான் இதை இப்படி சொல்றேன். நீங்க இப்படி சொன்னாலும் அப்படி சொல்றீங்க. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, விடுங்க. மிஸ்டர் தற்குறி, உனக்கு என்ன பிரச்சனை? டார்கெட்டிங் உனக்கு ரஜினி உனக்கு என்ன ரசிகரா பிரச்சனை அவர் இருக்கு? அவரோட பதில சொல்லதானே செய்வாரு. அவர் டீக்ரேட் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லதானே செய்வாரு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு இது தற்குறி, பண்றீங்க? நீ புரியல. தற்குறின்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காது. விடு, ஃப்ரீயா விடு, ஜாலியா இரு நீ வாழ்க்கையில. நீ நீ அப்படியே அறிவாளியா? உனக்கு என்ன அப்படியே வந்து பெருசா ஏய், மூளை இருக்குன்னு உன் நினைச்சிட்டியா? பேரை சொன்னேன் பிரதர், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல உன் பேர் என்ன? சுந்தர் தானே? என்ன எஸ் முன்னாடி போட்டிருக்க? ஆ, சொல்லிட்டா கெட்ட வார்த்தை எனக்கும் பேச தெரியும் சுந்தர். கொஞ்சம் அடக்கி இப்ப வாசி. நான் கெட்ட என் வார்த்தை வயசு என்ன பேசினேனா? உன் வயசு என்ன? சரியா? இப்ப நான் கெட்ட மரியாதை வார்த்தை இல்லாம எனக்கும் பேசினேனா? பேச தெரியும். நீ இப்ப நான் பேசுறது கெட்ட வார்த்தை பேசினேனா? நீ எதுவுமே பேசல. இல்லையே. சரி போய் வீட்டுல போய் பேசு நீ பேசுறதெல்லாம். ப்ரோ அத விடுங்க ப்ரோ, போதும் ப்ரோ. ஏய், இப்படி எல்லாம் பேசணும். வீடு எங்க படுத்தது? ஏய், அவனை ஸ்பீக்கர் விட்டுறா. ஐயப்பா ஏன்டா அவனுக்கு ஸ்பீக்கர் தர? அது தாருங்க, நீங்க எப்படி தரா ஸ்பீக்கர்? ப்ரோ ஏய், அவனை ஸ்பீக்கர் விட்டுடு. ஐயப்பா அவனை ஸ்பீக்கர் விட்டு இனிமேட்டு என்னைக்குமே அவன் டார்கெட் ஸ்பீக்கர் தர. இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். ப்ரோ எஸ்எஸ் ப்ரோ இவன் படம் தூங்கிட்டான் போல. ப்ரோ நான் வேற ஏதோ பேச வந்தேன் ப்ரோ. இது பூந்தென்னைக்கு எடுத்து விட்டுருச்சு. இல்ல 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 எஸ்எஸ் ப்ரோ, நீங்க தானே எப்ப வந்தாலுமே இப்படிதாங்க பேசிட்டு இருப்பான். ஒரே விஷயத்த அவன் அப்படிதான் பேசிட்டு இருக்கான். எப்பவுமே அப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஐயோ, இன்னொருத்தனா பேட்டின்சன் வேற, அவனும் அப்படிதான் பேசுவான். ப்ரோ ஏன் ப்ரோ பேசவே விடாம நான் வந்த உடனே நான் இது பண்றேன். கார்த்தி ப்ரோ 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 எஸ்எஸ் ப்ரோ கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க தானே இல்ல ப்ரோ நீங்க இருக்கீங்களா? தற்குறின்னு சொன்னீங்களா இல்லையா? அவரு உங்ககிட்ட வாங்க போறது தானே பேசுறாரு. நீங்க தானே டென்ஷன் ஆகி சொன்னீங்க. அது ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லாம வந்திருக்கீங்களா? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த பேர் நான் தற்குறின்னு சொல்லுவேன். அவரும் என்னை நக்கல் விடுவாரு. அது என்னது SS 1212 பஸ் நம்பரான்னு கேட்பாரு. அப்படிதான் பேசிட்டு இருக்கோம் முதல் நாள்ல இருந்து. சரி ஓகே, நான் இன்னைக்குதான் கேட்கறேன். இன்னைக்கு கேட்கும்போது அவரு SS தான் சொல்றாரு, நீங்க தற்குறின்றீங்க. இல்ல ப்ரோ, இது ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கறனால அந்த வார்த்தை வரதான். இது ஒண்ணும் கெட்ட வார்த்தை இல்லையே. இல்ல தற்குறின்னா முட்டாள் தானே, படிப்பறிவு இல்லாத. சரி ப்ரோ, நான் தப்பா பேசலாம். இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் வேற என்ன சொல்ல போறீங்க அவரை பத்தி? புரியல. அவன் தம்பி அத சொன்னா பாத்தீங்களா, அவனுக்காக முட்டு கொடுக்க வந்துட்டான். இல்ல ப்ரோ, முட்டுலாம் ப்ரோ, நான் கேட்டது இங்க பாருங்க ப்ரோ. இல்ல சண்டை போட்டேன். இல்ல ப்ரோ, 2 நாள் முன்னாடி 2 பேர்கிட்டயும் இருக்க பிரச்சனை. நீங்க சண்டையே போட மாட்டீங்கடா, இரிட்டேட் பண்ணுவீங்க. இல்ல அந்த வேர்ட் எல்லாம் பேசாம பேசினா டிஸ்கஷன் சண்டை போட்டா கூட ஏத்துக்கலாம்டா. சண்டை போட்டா திட்டினா கூட ஏத்துக்கலாம், சண்டை போட்டா கூட ஏத்துக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் டிபேட்லாம் இல்ல, 2 பேரும் இரிட்டேட் பண்றதுக்கு 2 பேர் தான். நான் என்ன ப்ரோ இரிட்டேட் பண்ணேன்? நீங்க உள்ள வந்தோடனே டப்பு இல்ல மிஸ்டர் பேட்டன்சன், எப்பயுமே அப்படிதான் பேசுவீங்க. இப்படிதான் இல்ல கனிட்டியும் கேட்டுக்கோங்க. பேசிய இல்ல இந்த கனிட்டி கேட்டுக்கோங்க. வந்தோடனே கமல் ரஜினி சண்டை தான் வரும், எல்லாம் பேசுவோம். ஆமா நாங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருந்தோம். அது உள்ள வந்தது விஜய் ஃபேனு. அதுக்கப்புறம் கார்த்திக் ரவிவர்மா வந்து அவர் காலில் புஷி ஆனந்த் காலில் நீங்க விழுகுறீங்களே, அது அதை விட கேவலம்னு அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. இல்லைங்க, எனக்கு இது கட்டாயி போச்சு. நான் பேசுறது வெளியே கேட்கல, அவ்வளவுதான் விஷயம். அது எனக்கே அப்புறம் மெசேஜ் பார்த்தா புரிஞ்சுச்சு. ஓகே அது ஓகே
நம்ம கார்த்தி சண்டை ப்ரோ நீங்க சண்டை போடலாங்க, தட் இஸ் ஓகே. இது சம்பந்தமே இல்லாம தேவையே இல்லாம நான் எங்க விஜயை பத்தி அன்னைக்கு எதுக்கு நான் இழுக்கிறேன்? நான் வந்து கமலை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆமா இல்ல அன்னைக்கே நான்லாம் இப்ப சண்டை போடுறது இல்ல. SS12 ஒரு ஃபன் அவ்வளவுதான். எனக்கெல்லாம் இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி சீரியஸா அவர் கூட நிறைய டைம் சண்டை போட்டிருக்கேன். இப்பெல்லாம் அவர் ரஜினி ஃபேனா என்ன பேசுறாரு அவ்வளவுதான். நம்ம அதை வந்து அதுக்காண்டி அக்ரெசிவாலாம் ஆக வேண்டியது இல்லை. சரிங்க ப்ரோ, ஓகே. கார்த்திக் ப்ரோ நீங்க நேத்து ஸ்பேஸ் கேட்டேன், நீங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தீங்க ஒருத்தர்கிட்ட. நேத்து ஒரு விஜய் ஃபேன் பேசினார்ல, அவர்கிட்ட சொன்னீங்க நீங்களும், இல்ல எனக்கு டீசென்டான விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக நான் அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா 2 நாள் முன்னாடி நீங்க பேசும்போது இந்த காலில் விழுந்த மேட்டருக்கு நீங்க சம்மந்தமே இல்லாம விஜய் ஃபேன்ஸ் புசியானந்த் காலில் விழுந்தாங்கன்னு சொல்லி ஒரு 4 பேர் விழுந்து நீங்க பேசும்போது அது ஒரு ஃபேன் பாய் ஃபைட் மாதிரி தான் நீங்க பேசுனீங்க ப்ரோ. நீங்க முன்னெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நேர்மையா இருப்பீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபேன் பாயா மாறிட்டீங்க தானே ப்ரோ? அது தெரியுது ப்ரோ. அது மட்டும் தான் தப்பு இல்லைங்க. தப்பு இருக்கோ தப்பு இல்லையா, அது உங்க ஒப்பீனியன். ஆனா இல்ல ஒரு நிமிஷம் ஒண்ணு கேட்டுக்கோங்க. அந்த விமர்சனமே தப்பான விமர்சனம் ஒன்றும் கிடையாது, ஓகேவா? நீங்க வந்து என்னை வந்து ஒரு விஜய் சப்போர்ட்டராகவும் விஜய் ஃபேனாகவும் விஜய் மாஃபியாவும் அப்படி பார்க்காம பொதுவில் ஒருத்தர் சொன்னா அதுக்கு ஒரு விமர்சனம் வந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க மட்டும் ஏன் விழுவுறீங்க அப்படின்னு காரணம்னா அதை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணீங்க நாளைக்கு. அப்படி எடுத்துக்கணும் நீங்க. அப்படி இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசமா இது எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீ எப்படி பேசலாம் நடந்தது உண்மைதான், உண்மைதான் பேசியிருக்கேன். ஆனா வந்து நடக்காத ஒரு விஷயத்தையோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து எல்லாரும் கதவு சாத்திட்டு உள்ள போய் கால் விழு அப்படி பேசல. நடந்த விஷயத்த நான் பேசுறேன். அதை நீங்க எடுத்துக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லையே, ஒண்ணும் தப்பு இல்லை. அவரும் உங்களை மாதிரி நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். அது நீங்க எடுத்துக்கலாம். ப்ரோ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ பாலிமர் நியூஸ் அத நீங்க விமர்சனமா எடுத்துக்கிட்டா ஹிப்ஹாப் தமிழ்ல வந்து அழுவுது, அது வந்து நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க, அது பாத்தீங்களா? ஹிப்ஹாப் தமிழாவை பத்தி ஏன் அந்த பொண்ணு அழுதுன்னு அந்த பொண்ணுக்கும் தெரியாது, ஹிப்ஹாப் தமிழா என்னங்க நீங்க விஜய் கால்ல விழுந்தா அதை பத்தி நான் கேர் பண்ணிருக்கேன். ஏங்க விஜய் கால்ல விழுந்தா நான் கேர் பண்ணிருக்க மாட்டேங்க, சொல்ல மாட்டேங்க. நீங்க ஏன் ப்ரோ எல்லாருமே இப்படிதான் சொல்றீங்க? அந்த மாதிரிலாம் ப்ரோ எல்லா ஒரு ஃபேன்ஸ்லயும் ஒரு சிலர் இருப்பாங்க ப்ரோ. நீங்க செலிபிரிட்டி ப்ரோ, நீங்க ஒரு செலிபிரிட்டி கூட தான் டாரியரனோட தம்பி மாதிரி பேசிட்டு இருப்பான். டேய் நீ சொல்றத கேளுடா ப்ரோ. நான் சொல்றது நீ கேளுடா முதல்ல. நான் கேக்குறேன் ப்ரோ. இல்ல கோவமா வாடா போடான்றீங்களா? நீ விஜய் கால்ல விழுந்திருந்தா எனக்கு வருத்தமே கிடையாது. விஜய் கால்ல விழுந்திருந்தீங்கன்னா எனக்கு வருத்தமே கிடையாது. ஐயோ ஊசா நீ. நான் யாருக்காகவும் நான் சப்போர்ட்டுக்கு விஜய் கால் கேட்கல, நான் பொதுவா தான் கேட்கிறேன். ஒருத்தனா டேய் விஜய் கால்ல நீங்க போய் விழுந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாதா? விஜய் நீ ரசிக்கிறீங்க, விஜய் தலைவரா இருக்கிறீங்க, ஓகே. அதுக்காக உஷானது காலில் விழுவுறதுன்றது உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய அசிங்கம். அதான் சொல்றேன், அது விமர்சனமா சொல்றோம். சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க, அதை மாத்திக்கிட்டாங்க. திரும்ப அதை செய்யாதீங்க அப்படின்றது சொல்லலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. 4 பேர் விழுந்ததுக்கு நீங்களாம் விழுந்துட்டீங்கன்றீங்க. விஜய் அவர் விழுந்ததை நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்க ஒரு பேசுறோம், ஸ்டாண்ட் பண்றோம். யாரோ 4 விஜய் ஃபேன்ஸ் போய் விஜய் அந்த காலம் விழுந்ததுக்கு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி தானே அப்படின்னா என்ன ப்ரோ? அது கேட்டா டென்ஷன் ஆகுறீங்க. என்னடா தப்பான விஷயம் தப்பானு சொல்றோம், அவ்வளோ அந்த இன்சிடென்ட் தானே சொல்றோம், வேற என்ன? யார் விழுந்தவங்க யாருன்னே தெரியாது ப்ரோ, அவங்க எதுக்காக விழுந்தாங்கன்னு தெரியாது. அது தொடர்ந்துதான் இருக்கு அந்த வச்சு. பாரு, நான் டிவிகேவை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ திரும்ப வந்து இது பேசி அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து இப்ப இவனுக்கு இதே வேலையா போச்சு, இவன் பார்த்தாலே தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி கொண்டு வராதீங்க, வேண்டாம். இல்ல ப்ரோ, நானும் அதை பத்தி பேசல. நீங்க நேத்தே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, அது கரெக்டா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு நீங்க வந்து பேசின டிபேட் வந்து ஒரு ஃபேன் பை மாதிரி பேசுனீங்க ப்ரோ. எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுவாங்க, நீங்களும் அன்னைக்கு தப்பு பண்ணீங்க, அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க ப்ரோ. என்ன தப்பு இருக்கு? நான் சொன்ன எந்த விஷயம் தப்பு உணர்ச்சி வசப்பட்டு நீங்க ஃபேன் பாய் மாதிரி ப்ரோ. யாரோ ஒரு 4 ஐடி வந்து அவங்க ஒரு ஃபேன் பாய் மாதிரி பேசுறோம். நீங்க ஒரு ரியல் ஐடி, நான் சொன்ன இல்லன்னா தப்பு சொல்லுங்க. நீங்க ப்ளூ டிக்கு நீங்க செலிபிரிட்டி அப்படின்ற போது நீங்க ஃபேன் பாய்ஸ் கூட போய் ஃபைட் பண்ணலாமா? இது ஒரு ப்ரோ நான் கேக்குறது, நான் சொன்னதுல என்ன தப்பான பாயிண்ட்னு நீ சொல்லு, அத சொல்லு. இல்ல ப்ரோ, யாரோ ஒரு ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஜய் ஃபேன்ஸும் இப்படிதான், டிவிக்கேவே இப்படிதான் அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல ப்ரோ. அது நீங்க உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பொங்கலாமா? அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல. அந்த மாதிரி எத்தனை பேர் உங்களை கடுப்பேற்றிருப்பாங்க ஒவ்வொரு இதுலயும்.
இப்போ விஷானந்த் போயிட்டு மாலை போட்டார் இல்லையா, அந்த முத்திரையார் பழைய ராஜா ஒருத்தர் இருக்கார்ல, பிடுகு பிடுகு முத்திரையாரோ அவர் இருக்கார்ல, அதை ஷேர் பண்ணிருக்கல யாருன்னு எடுத்துப்பாரு. நீ சர்ச்சில் போயிட்டு ஷேர் பண்ணதுன்னு எடுத்துப்பாரு. இந்த கட்சியே அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. அந்த கட்சி வந்து யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னு பாரு. அதுதான் சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. இது விமர்சனம். அந்த விமர்சனத்தை விமர்சனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை நான் வன்மத்தை கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க இஷ்டம். வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல டிவியை பத்தி யாரும் பேசாதீங்க, வேற ஏதாவது பேசுங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ. பிடி சார் பாத்தீங்களா ப்ரோ? பார்த்தேங்க. அது ஓகேவா இருந்துச்சுக்க படம். அந்த கிளைமேக்ஸை வச்சுக்கிட்டு தான் அந்த கதையை பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பல்லாம். கிளைமேக்ஸ்லாம் நல்ல மெசேஜ் இருக்கும். கார்த்திக் ப்ரோ, ஹை ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க. ரிலீஸ் டேட் எப்போ ப்ரோ வரும்? எந்த படத்துக்கு? விடாமுயற்சி ப்ரோ. விடாமுயற்சி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். இல்ல போல, அதான் உங்களுக்கு அடுத்த படம் ரிலீஸ் டேட் இப்பவே வந்துருச்சு. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு படம் வருதுல்ல, அதை பார்க்கணும்ல ப்ரோ. தீபாவளி தானா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, தீபாவளி தான் பிளான் இது வரைக்கும். ஏன்னா அதை விட்டு டேட் இல்லை அதுக்கப்புறம். ஏன்னா டிசம்பர்ல ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப ஜனவரியில் போயிட்டு விடாமுயற்சி இது குட் பை ஆக்லி ரிலீஸ் பண்ண முடியாது. இது கங்குவா தீபாவளிக்கு நிறைய பேர் போட்டாங்களா ப்ரோ? ஏன் 2 படம் வரலாமே, என்ன அந்த மாதிரி படி தான் ஆகணும். ஸோ ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்கு, அதை முடிக்கணும், அதுக்கான வேலை பார்க்கணும். அடுத்த மந்த் ஷூட்டிங் போனாங்கன்னா முடிச்சிருவாங்க. எஸ்கே படம் ஏதோ தீபாவளிக்கு வருதுண்ணா ப்ரோ. தீபாவளிக்கு இல்லை, அது முன்னாடியே வந்துடும். அமரன் தானே? அமரன் இது முருகதாஸ் படம். அது எப்படி வரும்? செப்டம்பர்ல அமரன் ஒருத்தர் அப்படின்னா இந்த வருஷம் வராது. முருகதாஸ் படம்லாம் இப்போ வராது. முருகதாஸ் படம் அதுக்கப்புறம் தான் வரும். செப்டம்பர்ல அமரன் வரும். அமரனுக்கு அப்புறம் தான் ஒரு 3 மாசம் கேப்ல தான் அந்த படம். பொங்கலுக்கு எதுவும் கிளாஷ் வருமா ப்ரோ? வாய்ப்பு இருக்கு. அது என்ன படம் வரும்னு தெரியாது. 2 படம் வரலாம்ல பொங்கலுக்கு, ஆனா என்ன படம் வரும்னு தெரியாது. இல்ல பொங்கலுக்குன்னு இவங்க குட் பை டாக்லி போட்டாங்களா? அது கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா முடிச்சிருவாங்களா அதுக்குள்ள? எப்படி கன்ஃபார்ம் ரிலீஸ்ங்க இது. அதுக்கான வேலை தான் பார்த்துட்டு. அந்த ப்ரொடக்ஷனை வந்து பெரிய ப்ரொடக்ஷன் தான். டைரக்டருக்கும் ஹீரோக்கும் பயங்கர சிங்க் இருக்கு. ஸோ அதனால பிளான் பண்ணபடி முடிச்சிருவாங்க. பொங்கல் கன்ஃபார்ம் ரிலீஸ் தான். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க, உண்மையா ப்ரோ? கரெக்டா தெரியல. ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. இந்த மந்த் தான் பிளான் வச்சிருந்தாங்க. ப்ரோ என்ன தம்பி இருக்கீங்களா ப்ரோ? ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் சீமான் அண்ணனுக்கு என்ன வேலை ப்ரோ? கட்சியை கலைச்சிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? டைரக்ஷன் போயிடுவாரா? தம்பிட்டு கேட்கணும். தம்பி எப்படி தம்பி, என்ன பிளான் வச்சிருக்கீங்க ஜூன் 4க்கு அப்புறம்?
ப்ரோ இன்னைக்கு அந்த பாண்டிய ஒண்ணு கொடுத்ததை பார்த்தாவே அதுக்கு புரிஞ்சிடும், அவ்வளவுதான். பாண்டியன் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனா எனக்கு தெரியல. இல்லங்க, அப்ப கேவலமான பெட்டு தான் வச்சிருக்கீங்க நீங்க. இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் கேவலமான அதாவது பெட்டு தான் பெட்டு, வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னதுன்னு சொல்லிட்டா இப்ப என்கிட்ட தானே கேள்வி கேக்குறீங்க. இப்ப நான் ஒன்னும் ஒரு சிவான் கிடையாது. சவால் எங்க சவால் விடுறதுங்க, நேர்மையான சவால் விட்டா நேர்மையா சவால் விடணும். சரி, ஒண்ணு பிஜேபி கூட்டணினா அப்ப நான் நானும் தான் வாங்கிக்கிறேன்னு சொல்லணும். சொல்லுவேன். இல்லையா சரி, கூட்டணி இருக்கா, ஓகே, ஓகே. ரியாலிட்டி கூட்டணி இருக்கா, ஓகே. பிஜேபி தனியா நிக்கிற தொழில்னு சொல்லணும். ரெண்டுமே இல்லாம நீ தனியா இல்ல, தனியா தான் நிக்கல, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்த என்ன 2026 எலெக்ஷன் வரப்போகுது. 2026 வந்து அப்ப பாத்துக்கலாம். சரி, இருங்க ஒரு நிமிஷம். சவால்னா சவால். பிஜேபி இது வரைக்கும் தனிச்சு நின்னதே கிடையாது. அப்ப இதுக்கு இவ்வளவு ஓட் பெர்சன்டேஜ் இருக்கும், இவ்வளவு வரும், இவ்வளவு ஜெயிக்கும். இல்லங்க, நீங்க பிஜேபிங்கனால நான் பிஜேபி தான் கேட்க முடியும். நான் மத்த கட்சியை பத்தி எனக்கு கேள்வி கிடையாது. இந்தியால நாம் தமிழர் ஆதரவாளர்கள் என்கிட்ட அந்த கேள்வி கேக்குறீங்க இல்லைங்களா? நீங்க பிஜேபி ஆதரவாளர்கள், நான் அதை மட்டும் தான் கேள்வி கேட்க முடியும். அதுதாங்க சொல்றேன். நீங்க பிஜேபி ஆதரவாளர் இல்லையா, இல்ல காங்கிரஸா? கரெக்டுங்க. நான் சொல்றேன் பிஜேபி 23 தொகுதி நிக்கிறதுல அந்த தொகுதிக்கு பெட்டு கட்டுவோம். நாங்க 23, நீங்க 39. ஓகேவா? 39 தொகுதி நீங்க வச்சுக்கோங்க, 23 தொகுதி நாங்க வச்சுக்கிறோம். சரி, அதுக்கு பந்தயம் கட்டுவோம் வாங்க. அதுக்கு வர மாட்டோம்னா என்ன அர்த்தம்? அது நீங்க முதல்ல 39 தொகுதி இல்லைங்க. ஏங்க நாங்க தான் நிக்கலங்க, 39 நிக்கல. முடிஞ்சு போச்சு, எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு. ஓட்டம் போட்டாச்சு. என்னங்க ஜாதி பாக்குறீங்க, முத்திரையருக்கு ஏன் போய் போறீங்க, தேவருக்கு ஏன் போறீங்க, இல்ல அயோத்தி தாசருக்கு ஏன் போறீங்கன்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? உங்க கூட்டணி என்ன கூட்டணி? முதல்ல நாங்க ஜாதி பாருன்னு சொல்லிருக்கோம். கூட்டணி என்ன கூட்டணி? நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க. கூட்டணி என்ன கூட்டணி? கூட வந்து சேரவங்களோட கூட்டணி இல்லங்க. அது இன்னொருத்தர் யாரோ பதில் சொன்னாரு, அதுதான் சரியான பதில். நீங்க சொன்னது பதில் கிடையாது. சரி, நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க. சொல்லுங்க, எதுக்கு ஒத்துக்கணும்? மத்தவன் எல்லாத்தையும் நீங்க ஜாதி பாக்குற, ஜாதி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அந்த ஜாதிக்கு முன்னுரிமை நாங்க வந்து அவ்வளவுதான் வித்தியாசம். நாங்க வந்து இந்த மாதிரி உருட்டல. எப்படி? சரியா? ஸ்டேஜ்ல வந்து இஷ்டத்துக்கு பேசல, வாய்க்கிலேயே பேசல. வட மாவட்டம் மக்கள் கட்சி கூட அங்கிட்டு வந்து எப்படி சொல்றது, இவரு உங்க கட்சியில ஒரு 6-7 பேர் இருக்காங்க. திருமாவளவன ராமதாச விமர்சனம் பண்ணுங்க. விமர்சனம் பண்ண சாட்டை திரும்ப கூப்பிட்டு திட்டிங்க போன்ல. எதுக்கு வந்து அண்ணனை விமர்சனம்? நான் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம்? அப்படி என்ன சம்பந்தம்? உங்களுக்கு எந்த ஜாதியும் பயிற்சி கூடாது, அதானே? வேற என்ன? ஆமா, அதுதான் தமிழ் தேசிய ஒற்றியம். நாங்க நாம் தமிழர் கட்சின்றா நாமே தமிழ் தேசிய. ஏங்க அது உங்களை உடன்பாடு இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும், நம்புறவங்களுக்கு அது ஓகே. நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏங்க நானே கேக்குறேன் இப்ப 23 தொகுதியில பிஜேபி சிம்பிள் நிக்கிற இடத்துல வாங்குற ஓட்டோட நீங்க 39 தொகுதியில கம்மியா வாங்கிட்டீங்கன்னா கட்சி கலைப்பீங்களா மாட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. ஒரு பக்கம் பார்த்து போறீங்களா இல்ல எதுக்கு கலைக்கணும்னு? இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பான பெட்டு தான். ஆனா இருந்தாலும் வைக்கிறோம். நாங்க 23 தொகுதி, வெறும் 23 தொகுதி, நீங்க 39 தொகுதி. எங்களை விட கிட்டத்தட்ட முதல்ல நீங்க என்ன தைரியத்துல இத பேசுறீங்க நான் கேக்குறேன். அதுக்கு ஃபேக்ட் சொல்லுங்க. என்ன தைரியத்துல இந்த கேள்வி கேக்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும். பந்தயத்தை விடுங்க, அது ரிசல்ட் வந்தா தெரியும். சவால் விட்டது யாரு? அதாங்க ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தான் சவால் விட்டது யாரு? சவால் விட்டது யாரு? கார்த்தி இருங்க, கார்த்தி ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தான் சவால் விட்டது யாரு? அதுதான் கார்த்தி, ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தெரியும் அப்படின்னா அப்ப நீங்க பேசுற முடிவு நான் கேட்டிருக்க முடியாது. நான் கேக்குறது நீங்க பதில் சொல்லுங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பந்தயம் கட்ட முடியுமா? என்னங்க அது? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பந்தயம் கட்ட முடியுமா? அப்ப நீங்க மட்டுமே கேள்வி கேட்காதீங்க, நீங்க மட்டுமே கேள்வி கேட்காதீங்கன்னு நான் சொல்றேன். ஏங்க உங்க அண்ணன் தாங்க சவால் விட்டாரு. உங்க அண்ணன் சவால் விட்டாருல, அந்த சவாலுக்கு தான் நாங்க வரோம். அண்ணாமலை கூட தான் அதுக்கப்புறம் இந்த தேர்தலோட நாம் தமிழர் கட்சியே இருக்காதுனாரு. ஒத்துக்கிறீங்களா? அப்ப அது உண்மையா இருக்குமா இருக்காதா? நீ வேணா கார்த்தி சொல்லு. கார்த்தி இருக்குமா இருக்கா நீ சொல்லு. இல்லங்க, இப்ப சீமான் ஒண்ணு சொல்லிட்டாரு, நீ அவரை சார்ந்து நீ பேசுற அப்படின்னா அதுதான் உன் கருத்து அப்படின்னு நீ என்கிட்ட கேள்வி கேட்டா உன் தலைவன் அண்ணாமலை தானே. அப்ப நீ அந்த இடத்துல தான் இருக்குமா இருக்கா நான் கேக்குறேன். நீ சொல்லு, வர்றப்ப பாத்துக்கலாம். இருக்காது. எப்படிங்க இருக்கும்? அப்ப பாக்கலாம்
பாக்கலாம். ஜூன் 4க்கு அப்புறம் பாக்கலாம். அத்தா இருக்காது. நீங்க விட்ட சவால தான் நான் கேக்குறேன். நீங்க விட்ட சவால் தான் நான் கேக்குறேன். இல்ல அத்தா இருக்காதுன்றோம். நீங்க விட்ட சவால் தான். எனக்கு நேத்து பேசின ஸ்பேஸ்ல கொஞ்சம் எனக்கு ஒரு தெளிவு வேணும் கார்த்தி. கேட்கலாமா? சொல்லுங்க. ஏன்னா நேத்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, நம்ம வாடா போடா அப்படின்னு பேசுறது வந்து என்ன ஒரு குறையா சொன்னாரு. ஓகே, நான் ஏத்துக்கிறேன், நான் மாத்திக்கிறேன். வாடா போடாங்கிறதே குறைங்கிறத தாண்டி முந்தா நாள் பேசினவர் என்ன வார்த்தை பேசினாங்கிறதெல்லாம் யாரும் இங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படித்தானே? என்ன பேசினாரு? 2G என்ன வார்த்தை பேசினாரு? இப்போ பார்த்தாலும் என்னங்க அவர் என்ன சொல்லி தொலைங்க ஏதாவது. அந்த வார்த்தை எப்படி சொல்லக்கூடாத வார்த்தை சொன்னாரு. சொல்லக்கூடாத வார்த்தை என்ன சொன்னாரு? உங்களுக்கு நான் வந்து அந்த வார்த்தையை விட்டுருங்க. நான் திரும்ப பதில் கேட்டேன்னா இங்க எல்லாருக்குமே கெட்ட வார்த்தை பேச தெரியும், பேச முடியாமல் இல்லைங்கிறத நான் அவருக்கு பதில் சொன்னேன். அவ்வளவுதான். ஓகே, வளர்ந்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஓகே, அதை தாண்டி வந்துருவோம். ஓகே, அது ஒரு கெட்ட வார்த்தை சொல்லல பாருங்க. அவர் கெட்ட வார்த்தை எல்லாம் இல்ல, அது ஒரு சப்ஜெக்ட். ஓகே, எதுக்குன்னா ஒருத்தர் அவர் பேச அதை தொடர்ந்து நீங்க ஒண்ணு பேசும்போது இல்லைங்க இங்க மத்தவங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இரா சரவணன் இருக்காரு இல்லைங்களா, அவர் ஒரு நாள் ஸ்பேஸ் வந்தாரு. அது நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். சரிங்களா? நீங்க சொன்னது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஓகே அவரோட கருத்தை வைக்கிறாரு, அங்கே நமக்கு எந்த இதுவும் கிடையாது, அவரு பேசுறாரு, நமக்கு ஏற்புடைய விஷயங்களை அவர் ஏத்துக்கிறாரு அப்படிங்கிற விதத்துல நீங்க நேற்று பேசுனீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. சோ அந்த இடத்துல வந்து என்னன்றீங்கன்னா, நீங்க மத்த நாம் தமிழர் கட்சியோ இல்ல பிஜேபிக்கு, நாம் தமிழர் கட்சியும் கூட சுருக்க வேணாங்க, பிஜேபிக்கு எதிர்ப்பா இங்க பேசக்கூடியவங்களை வந்து நீங்க வந்து டீக்ரேட் பண்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, இப்ப நீங்க 2 பேரும் ஆல்ரெடி 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸுங்க. அவர் ஒரு துறையில இருக்காரு, சினிமா துறையில இருக்காரு, இன்னொருத்தருக்கு இருப்பார். அப்ப நீங்க அளவீடு பண்றீங்களான்னு அதாங்க இங்க மேன் மென்டாலிட்டிங்கிறது. உங்களை விட்டுருங்களேன், உங்களை கூட விட்டுருங்க. இங்க மத்தவங்க இப்ப என்கிட்ட வந்து குதிக்கிறாங்கல்ல, என்கிட்ட இல்ல, இங்க மத்த உங்களை எதிர்த்தரப்புலயோ இல்ல வேற யாரும் எதிர்த்தரப்புல பேசுறவங்க குதிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் வர்றாங்களே, அன்னைக்கு யாரு எத்தனை பேர் குதிச்சாங்க? இல்லைங்க, எதுக்கு குதிக்கணும் புரியல எனக்கு. குதிக்க தேவையில்ல, நீங்க சொன்னதுனால மட்டும் நான் கேக்குறேன். அதான் எதுக்கு குதிக்கணும் எனக்கு புரியல. குதிக்கிறதுக்கு அவசியம் இல்லைங்க, ரெண்டுக்குமான வேரியேஷன் இருக்கு அப்படின்றேன். இப்ப அன்னைக்கு அவர் ஓகேங்க, அவர் வந்து நீங்களும் அவர் நண்பருங்க, ஓகே அதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? அவர் வந்து நீங்களே சொன்னீங்களா, நீங்க ஏன் பிஜேபி ஆதரிக்கிறேன்னு அவர் வருத்தப்படுறாரு, அது இது அப்படிலாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, அவருமே வந்து என்னன்னா நாம் தமிழர் என்ன ஓரளவுக்கு வரும், எனக்கு தெரிஞ்ச வகையில அவர் நாம் தமிழர் சப்போர்ட்டர், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, தெரிலனா ஓகே, இல்லைன்னா நான் திருத்திக்கிறேன். ஆமாவா இல்லையா கார்த்தி? ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வி வரும்னா, நாம் தமிழர் சப்போர்ட்டா வரணும்னா ஒரு உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசினா இங்க எதுவும் குறுக்கிட்டு வராது, அவர் யாரும் ஹார்ம் பண்ண. எனக்கு இங்க பேசுறதெல்லாம் விருப்பம், யார் வேணுமாலும் பேசலாம், யாரா வேணாலும் பேசலாம். ஆனா இங்க குறுக்க இப்ப நான் பேசும்போதோ இல்ல நாம் தமிழர்னு கிடையாது, வேற ஒரு கட்சியில இருந்து பேசும்போது இவ்வளவு பேர் குறுக்க வராங்க, அன்னைக்கு எத்தனை பேர் குறுக்க வந்தாங்கன்னு நான் கேட்கிறேன். அவரை ஏன் நீங்க குறுக்க பூந்து கேட்கலங்கிறது இல்ல, மத்தவங்களை அப்ப நீங்க எந்த அளவுக்கு அளவிட்டுறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஓகே, அவர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெண்டு இல்ல, ஃப்ரெண்டுன்னு கூட நான் ரொம்ப சுருக்க மாட்டேன், அவர் இண்டஸ்ட்ரியில இருக்காரு, ஓகே அவரு பேசுறத பேசிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே நேத்து பேசக்கூடிய ஏன்னா நேத்து பேசக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, கூட நான் சுருக்க கிடையாது, கார்த்தி கூட ரொம்ப சுருக்க கிடையாது. கார்த்தி வந்து இப்ப நான் கார்த்தி கிட்ட கேள்விக்குன்னா கார்த்தி பேசட்டும், இல்ல நான் கேட்கிறேன்னா அவர் பேசட்டும், அதுல எனக்கு இல்ல. இங்க ஒரு 4 பேரு 5 பேரு கூட வர்றாங்கல்ல, ஆமாங்க அங்க சாஃப்டா இருக்கு, அது வந்து சாஃப்டா இருக்கு, அங்க சாஃப்டா இருந்தது. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. இப்போ அவங்க 2 பேர் பேசும்போது வேற யாரும் உள்ள குறுக்க வரலன்றதுதான் உங்களோட பாயிண்டா? பிரச்சனை ஆமா, வேரியேஷன் எனக்கு தெரியும் போது நான் கேள்வி அவரு கேட்டா அவரு என்னங்க பதில் கொடுப்பாரு, வேறவங்க வரலன்னா அவரு என்னங்க பண்ணுவாரு? சரிங்க. இப்போ அவங்க 2 பேர் பேசினப்போ நானும் அந்த டாப் அன்னைக்கு இருந்தேன் நானு. அவங்க 2 பேர் பேசினாங்க, ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பேசினாங்க, யாருமே குறுக்க வரல, உண்மைதான். அதுக்கு அவரு என்ன பண்ணுவாரு? கார்த்தி பேசின பாயிண்ட வந்துட்டீங்க, என்கிட்ட பேசின இப்ப எப்படின்னா இப்ப நீங்க பதில் கேப்பீங்களா? என்னோட விருப்பம் நான் குறுக்க வந்தேன்.
இல்லங்க இப்ப அதான் கார்த்திக் அதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்றீங்க. ஓகே, நானுமே அதான் மென்ஷன் பண்ணி பேசினேன். ஒரு 4-5 பேர் வர்றாங்க இல்லையா, அப்ப யார் அலோவ் பண்றேன்னு கேக்குறேன். ஏன்னா இங்க 2G வந்து அன்னைக்கு பேசினாரு, என்னங்க பேசினான்னு அவர் கேக்குறாரு. ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க பேசுறதும் பேசாததும் அவர் எங்க தீர்மானிக்கிறாரு? நீங்க கேக்குற கேள்வியே ஒரு மாதிரி லாஜிக்கே இல்லங்க. அதுல லாஜிக்கே இல்லன்னா கிடையாது. இப்ப நீங்க ஒண்ணு கேட்டீங்களா, அதுக்கே நானே சொல்றேன். இப்ப என்ன யாரா சொல்றாங்க இல்ல நீ குறுக்க வான்ட்டு. இல்லங்க தம்பி அங்க பாருங்க, நம்ம மத்தவங்கிட்ட பேசுற மாதிரி SS டோட்டல்கிட்ட பேசுற மாதிரி டார்கெட் பேசுற மாதிரி டார்கெட்னா வாடா போடலாம் பேசுவேன். சரியா? ஸோ தம்பி மாதிரி நினைக்கிறேன். நம்ம வந்து தெரியும். சரி ஓகே தம்பி, ஓகே அவன் பேசினா அவன் கோச்சிக்க மாட்டான், அதனால பேசுறோம். நாளைக்கு சிட்டி வந்தாலும் அது சொல்ற தம்பி அப்படின்னு சொல்ல சிட்டிகிட்டே சொல்லுவோம். அந்த மாதிரி பேசுவோம். உங்ககிட்ட பேசும்போது என்ன தம்பி ராபின்சன், ஐயோ என்னையா ராபின்சன் என்னையா பண்ற, அப்படி அறிமுகம் இருக்கவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுவோம். SS டோட்டல்கிட்ட ஒரு மாதிரி பேசுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அவர் வர்றாருன்னா அவர் ஒரு டைரக்டர், அவர் படம் எடுத்துட்டு இருக்காரு, இன்னொரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் பண்றாரு. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம கருத்தை மட்டும் ஓகே இது அவருமே அன்னைக்கு சொன்னாரு பிஜேபி 10% தான் ஓட்டு வரும்னு சொன்னாரு. பட் அதுக்கு போய் எப்படி நீங்க 10% தான் அந்த சண்டை ஓகே. அவர் வராரு, என்னைக்காவது ஒரு நாள் வந்து வராரு, அவரை போய் பிடிச்சி நம்ம கேள்வி கேட்கறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஓகே அவரு என்ன சொல்றாரோ அதை கருத்து கேட்டுட்டு போறதுதான், அவ்வளவுதான். அது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். நான் அந்த இடத்துலதான் என்ன கேட்க வரேன் அப்படின்னு கேட்டாக்கா, ஓகே இப்ப நானே விட்டுருங்களேன், இப்ப இங்க நாமதம் சைட்ல இருந்து ஒருத்தவங்க பேச வராங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க போய் பாயறது இருக்குல்ல, அது பாயக்கூடாதுன்னு இல்லை. அப்ப இது ரெண்டுக்கும் அளவீடு இருக்கான்னு நான் கேட்கிறேன், வேரியேஷன் இருக்கான்னு கேட்கிறேன். ஒரு அளவீடு கிடையாதுங்க. அவர் நாம் தமிழரா வந்து பேசல, அவரு வந்து திமுக வந்து பேசல, அதிமுக பேசல, பிஜேபி பேசல, அவர் பொதுவான ஒரு ஆளா வந்து பேசினாரு. அவர் வந்து இல்ல அளவீடுனா இங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வர்றது, நான் சொல்றது அனௌன்ஸ்மெண்ட், நான் நாம் தமிழ் ஆதரவாளர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றது கிடையாது. ஒரு ஸ்டேஜ்ல பேசக்கூடிய இடத்துல நான் வருதாங்க, ஏன் எதுவும் போயிருமே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதை நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். எங்க அவர் என்டிகே பத்தி ஒண்ணுமே பேசலங்க. புரியலங்க நீங்க என்ன பேச வரீங்க. புரிஞ்சுக்கோங்க. இதே நாம் தமிழ் ஸ்பேஸ்லயே கூட நீங்க ஸ்பேஸ் போட்டு இந்த மாதிரி பேசுங்க நாம் தமிழர் பத்தி, உங்களாலேயே இவ்வளவு பேச முடியாது. அந்த அளவுக்கு நம்ம இதை பேசுறோம் அதை பேசுறோம்னு சொல்லி இங்க வந்து குற்றச்சாட்டை வைக்கிறத விட்டுருங்க. அங்கேயே நீங்க போய் ஒருத்த வந்தா அவன்கிட்ட பேச மாட்டீங்க. நான் ஏத்துக்கிறேன். நீங்க நாகரிகமா மத்த யாருமே பேச மாட்டாங்க. மத்த இந்த அளவுக்கு நாகரிகமாவோ ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க என்னன்னா அதுல ஜஸ்ட் லைக் தட் என்னன்னா டைம் பாஸ் அப்படிங்கிற இடத்துல கடந்து போறீங்க இல்லையா, அரசியல் பேசுறீங்க. இப்ப நான் இல்ல கரெக்டுங்க, நான் எந்த இடத்துல தவறு சொல்ல கிடையாது. அத நீங்க இதுதான் பேசணும் அப்படின்ட்டு நான் வந்து ஒன்னும் கட்டளை முடியாது, நீங்களும் எனக்கு கட்டளை முடியாது. நான் அந்த யதார்த்தத்தை நான் எனக்கு உணர்தான்னு கேட்டா உணர்ந்துருக்கேன். ஆனா உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுதான். இப்ப நேற்று பேசும்போது ஒருத்தனை கேட்ட, அவர் டிக்கெட் பண்றாங்க, அவர் பேசுறாரு, அவர் உடனே வாடா போடான்னு பேசுறேன், என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்களே, அப்ப என்கிட்ட கேள்வியே இருக்காதா அப்படின்னு நான் கேக்குறேன், அவ்வளவுதான். எங்க இங்க ரெகுலரா வர்றது இல்ல, இருக்கிறதுலயே மோசமா பேசுறதுல நீங்களும் ஒருத்தருங்க. ஒத்துக்கிறீங்களா? அதுதான் மோசமா என்ன பேசணும் கொஞ்சம் தெளிவா, அதுக்கு தான் நான் எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்காம பேசுறீங்களா இல்லையா? நீங்க நான் ஆரம்பிக்கிறேன்னா இன்னொருத்தங்க ஆரம்பிக்கல, என்ன பேசி என்ன ஆரம்பிக்கிறேன் பாயிண்ட் A to B போலாம், பதில் டைரக்டா கொடுத்து இல்லங்க. இப்போ ரெகுலரா வர ஸ்பீக்கர்ஸ்ல மரியாதை கொடுக்காம ரெகுலரா யார் பேசுறது? ஓகே, இப்ப நான் உள்ள வந்ததுல இருந்து நான் ரெகுலரா வந்துட்டு இருக்கேனா இல்லையா? சில நாட்கள் வேணா ரெகுலரா யார் பேசுறது இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பீக்கர் இல்லங்க. அந்த ரெகுலர் இருங்க மோசமா பேசிட்டு நான் கேக்குறேன். லூசு மாதிரி பேசாதுன்னு சொன்னீங்க, சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேங்கிற இடத்துல தான் இருக்கேன். அவர் லூசு மாதிரி தாங்க சொன்னாரு. அது வந்து நீங்க உங்க வாய்ஸ் ஓவர்லாப் அந்த மாதிரி கேக்குதுங்க. அவர் லூசு மாதிரி தான் சொன்னாரு, லூசு மாதிரி, அவ்வளவுதான், லூசு மாதிரி தான் சொன்னாரு. இல்ல உங்க வாய்ஸ் ஓவர்லாப் ஆகி அப்படி உங்களுக்கு கேட்டுச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுங்க. பூஜை அந்த மாதிரிலாம் பேசல. இந்த விஜய்னு ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், அந்த ஒரு பைத்தியக்காரன் எடுத்து போட்டு அதை கெட்ட வார்த்தை பேசிட்டாரு அவன் பரப்பிட்டு இருந்தான்.
அவனே வந்து அது இல்லங்க எனக்கு தப்பா தம்பி அந்த ரெக்கார்டிங் நீங்களே இல்ல கேள்வி நீங்க பயங்கரமா பேசுறீங்க, நீங்க பயங்கரமா கோவப்படுறீங்க அப்படின்னா நான் வந்தோடனே என்ன இப்ப நான் ஸ்பீக்கர் கிடைச்சோடனே ஆரையும் பத்தி தப்பா பேசிட்டு இருக்கேன் இல்லங்க. இந்த எவ்வளவு ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ் வராங்க, அதுல இல்லங்க இப்ப உங்களுக்கு ஒரு சார்பு இருக்குமா இல்லையா? வந்து கேவலமா அதான் சொல்றேனே. அப்ப அப்படிதான் ஒரே விஷயம் என்ன பேசணும். கடைசியா என் கூட எல்லாம் ஒருத்த வந்து என் ஃப்ரெண்டே வந்து கடுப்பாயி அவனே ஓடிட்டான். இந்த மாதிரிதான். என்னடா ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. நீங்க போய் சொல்லிருக்கீங்க மச்சான் இன்னைக்கு பிரச்சனை வாழ்க்கையில அப்படின்னு இருக்கீங்க. இனிமே இருக்காதுங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இதே பிரச்சனை, ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப ஓட்டிட்டு இருக்கோம். நீ சொன்னல அதை சொன்னால இப்படி சொன்னல, இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன், இல்ல நான் சொன்னேன். சரி ஓகே விடு. என்ன ஓகே விடு, என்னத்தை ஓடுறது? இப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படியே ஓடிட்டு இருக்கும்ல. இப்படி ஆகி போச்சு ஸ்பேஸ். கடைசியில 2 பேரும் ஒண்ணு சேர போறதே நிறைய பேசிட்டேன். அதான் கடைசியா கிளைமேக்ஸ் ஒண்ணுதானே. இப்பெல்லாம் மனநிலைமை என்ன ஆச்சுன்னா, எவனா கெட்ட வார்த்தைன்னா கூட திட்டு போடா அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதனால அதெல்லாம் திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. யாரையும் கேட்க முடியாது கேள்வி. அப்புறம் எதுக்கு மட்டும் நீங்க சீமானை மட்டும் கேள்வி கேக்குறீங்க? விஜயலட்சுமி போட்டா என்ன போடாட்டி என்ன? சீமான் கூட தான் சொன்னாரு போன வைடா அப்படின்னாரு. யார கேள்வி கேட்டாரு. அதுல என்னதான் பிரச்சனை? கார்த்திட்ட கேட்டாரா இப்ப கேக்குறவன்ட்ட கேட்டாரா? அதே நீங்க ஒரு சொல்யூஷனுக்கு வர்றீங்கல்ல, ஓகே அது அவங்க சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம இந்த ஸ்பேஸ்ல இவ்வளவு பேர் பேசுறோம், அதுவே நீங்க இவ்வளவு ஏங்க பிஜேபி 23 தொகுதியில பிஜேபி சிம்பல் நிக்கிறான் வாங்குற ஓட்டோட நாம் தமிழர் ஓட்டு கம்மியாயிருச்சுன்னா நீங்க கட்சியை கிளப்பிக்கலாம் மாட்டீங்களா? அதை மட்டும் பதில் சொல்லுங்க. என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. பிஜேபி ஜெயிச்சா மோடிக்கு பிரதம மந்திரி பதவி கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு கேக்குறான். 2049 அவர் தான். ஓ சரி 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 சரி, நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க பதில். ஓகே உங்க கேள்வி திரும்ப கேளுங்க. தமிழையே வந்து பொலிவு வரல வாயத்த வந்து அவர் இண்டிவிஜுவலான்னு சொல்லிட்டு போனார்ல. இண்டிவிஜுவலா சிம்பிள் நிக்கிற உங்க பாயிண்ட் டேக்கன் பிஜேபி இண்டிவிஜுவலா 23 தொகுதியில தமிழ்லயே அடுத்த கேள்வி இதுக்கு பாயிண்ட் பாயிண்டே கிடையாதுன்ற. நீ தமிழ்ல பேசு, தெலுங்குல கூட பேசு, எனக்கு பிரச்சனை இல்ல. 23 தொகுதியில பிஜேபி நிதி வசூல் பண்ணோம். அதெல்லாம் இருக்கு. உங்க கட்சிக்கான அது பண்ணணும். சொன்னா எப்படி கிடைக்க முடியாது? தோல்வி ஒத்துக்குவீங்களா?
தோல்வி நான் ஒத்துக்கீங்களா? பணம் கொடுத்தனா நீ என்ன பாராட்டி இருக்க இல்லையா? அதுக்கு கேள்வி கேட்டா சொல்ல மாட்டேன். அப்ப நீ அதுதான் பாராட்டுற இல்ல இதையா தம்பி, கேள்வி பண்றேன்னு கேட்டா நான் ரெண்டுக்கு கேலி வேரியேஷன் பண்ணலையே தம்பி, நான் கேலி பண்ணலையே தம்பி. அப்புறம் அந்த இது என்ன? கட்சியை நடத்தணும், கட்சியை நடத்தினா அதை நம்பி ஆளுங்க இருக்காங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஓகே, அப்புறம் எனக்கு தேவை எங்களுக்கு கட்சியெல்லாம் பேங்கா கிடைக்க பணம் வேணாம். கொடுக்குது. இல்ல எங்களுக்கு பேங்கா பணம் ஏன்னா கொடுக்குது. அரசியல் கட்சிக்கு ஏதாவது பேங்க் பணம் தருமா? தேர்தல் பத்திரம். ஆமா, தேர்தல் பத்திரம் மூலமா பணம் ஃபேக்டரி வாங்கினது. ஃபேக்டரியா வச்சு இல்ல தேர்தல் பத்திரம் மூலமா பணம் வாங்கினவங்களா எவன்? தேர்தல் 1000 கோடி பத்திரம் பேங்கா கொடுக்குது. அது வேற டொனேஷன். யாரு எஸ்பிஐங்கிறது? யாரு பேங்கா? எஸ்பிஐங்கிறது பேங்கா யார் மூலமா வருது? என்ன எஸ்பிஐ பேங்கா கொடுக்குது? எஸ்பிஐ பேங்க் எவனோ ஒருத்த பாண்ட் வாங்கி கொடுக்குறது வருது. எஸ்பிஐங்கிறது யாரு? அதுவே தெரியல உனக்கு. எஸ்பிஐங்கிறது ஒரு தற்சார்பு வங்கியா? யாருடைய நிறுவனம் மூலமா? ஏங்க அப்ப உங்களுக்கெல்லாம் காசு யாருங்க கொடுக்குறாங்க? எஸ்பிஐ பேங்க்ல போய் பணத்தை நீ பணம் வச்சிருந்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்ல வந்து அது ஒரு டிடி வாங்கி டிடி என்ன தெரியுமா தம்பி? டிமாண்ட் டிராஃப்ட். ஆமா, டிடி மாதிரி. நீ டிடி டிமாண்ட் டிராஃப்ட்க்கு போயங்க நீ ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது தேவையில்ல. அதுவே நீ தமிழ்ல சொல்லிருக்கணும். அது தேவையில்ல. எதுக்கு நீ டிடி தான கேட்டேன்? நீ டிடி தமிழ்ல சொல்லிருக்கணும். டிடினா என்ன தமிழ்ல கேளு, நான் தமிழுக்கு அது பதில் சொல்றேன். சொல்லு, தமிழ்ல சொல்லு. அதுதான் நான் கேள்வி ரொம்ப கிளியர். டிடினா என்னன்னு தமிழ்ல கேளு, நான் அதுக்கு தமிழ்ல பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். தமிழ்ல சொல்லு. ஏய், கேள்வி புரியுதா இல்லையா? தமிழ் தானே டிடிக்கு நீ தமிழ்ல சொல்லு, நான் அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். நான் ஏன் தமிழ்ல சொல்லணும்? அப்ப நான் ஏன் தமிழ்ல சொல்லணும் உனக்கு? இல்ல, டிடி மாதிரி வந்து எஸ்பிஐ பேங்க்ல எடுத்து கொடுக்கறது எலக்ட்ரல் பாண்ட், அவ்வளவுதான். ஓகே, அது இஷ்யூ ஆச்சா இல்லையா? அது ஆகிட்டு போகுது. உங்களை யாரும் மதிச்சு கொடுக்கல, டொனேஷன் கூட அவனுக்கு கொடுக்கல. அப்ப பாரு, உன் சைட்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீ கடந்து போயிருவ. அப்ப நீ அடுத்த சைட்ல ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மட்டும் அப்படி நியாயமா பதில் சொல்லணும் ஏன் எதிர்பார்க்கற? நீங்க தானங்க உருட்டுனீங்க. இப்ப பேங்க்காரன் காசு கொடுக்குறாங்க. யாருதான் இங்க ஊர்ல எம்பி எம்எல்ஏ வச்சிருக்கு, எம்பி எம்எல்ஏ வச்சிருக்கு, கட்சிக்கு அவனுக்கு கொடுக்கல. ஒரு ஊர்ல அண்ணாமலை ஊர்லயா, அமித்ஷா கொடுத்திருப்பாங்க. ஏதோ எம்பி எம்எல்ஏ வச்சிருந்தா கொடுத்திருப்பாங்க. எதுவுமே இல்லாத கட்சிக்கு எப்படி கொடுப்பாங்க? ஏன் எதுவுமே இப்ப யாருமே இல்ல, கவுன்சிலர் கூட இல்லாத கட்சிக்கு எப்படி கொடுப்பாங்க? எது இப்ப யாருமே எங்களுக்கு நிதி கொடுக்கல நீங்க யாராவது இங்க கேள்வி கேட்டாங்க? இது என்ன பதில்? அவங்க எல்லாம் பேங்க் மூலமா கொடுத்தாங்களா இல்ல அப்படிலாம் வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கன்னு நீங்க சொல்றீங்க. இல்லங்க, கொடுத்தவங்க எல்லாம் பேங்க் மூலமா கொடுக்கலையா? சரி, நீ உங்களுக்கு யார் நிதி கொடுத்தாங்கன்னு நீங்க வெள்ளை அறிக்கை விட்டுருங்க பாப்போம். நீங்க தான் அவ்வளவு யோகியம் இல்ல, வெள்ளை அறிக்கை விடுங்க. ஆன்லைன் போர்ட்டல்லே தான் நடக்குது. நீங்க எந்த கட்சிக்கு தகுதி இருக்கு? இது பேங்க் மூலமா நடக்காம வேற எப்படி நடக்குது? ஆன்லைன் போர்ட்டல் எடுத்து காட்டுங்க பாப்போம். எவ்வளவு வாங்கியிருக்கீங்க நிதி போன வருஷம்? அப்புறம் எதுக்கு கேள்வி கேக்குற கார்த்தி யாரு? கவர்மெண்ட் யாரு? உங்க கட்சி தானே இருக்கு. கேள்வி கேட்க சொல்லு. ஆன்லைன் போர்ட்டல் வந்துச்சியா? நீ மறைமுகமா கருப்பு பணம் அது இவன் கொடுக்கறான்னா நீ கேக்குறதுல ஒரு கேள்வி நியாயம் இருக்கு. ஆமா, அதான் வாங்கிருக்காரு. ராஜவேல் சொல்லிருக்காருல, கருப்பு பணம் வாங்கினது ராஜவேல் ராமராஜன் சொல்லிருக்காரு. அதுதான். அப்புறம் என்ன ராஜவேல் நாகராஜன் உங்க கட்சியில உங்க கூட 10 வருஷமா டிபார்ட்மெண்ட் யாரு? 10 வருஷமா டிபார்ட்மெண்ட் எல்லாம் கையில வச்சிருக்காரு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் திருட்டுத்தனமா வாங்கி அக்கா செலவு பண்ண என்ன பண்ண முடியும்? அதான் ஆன்லைன் டிபார்ட்மெண்ட் சொல்லியாச்சு. திருட்டுத்தனமா வாங்கினவன என்ன பண்ண முடியும்? இல்லங்க, பேங்க் தாங்க அதுவும். நிதி இல்லங்க. ஆமாங்க, ஆன்லைன்ல ஷோ பண்ணிட்டு தானே இருக்கு. எங்களுக்கு நம்மளுக்கும் அரங்கத்துல இருந்து தான் வருதா? நம்மளுக்கும் அதே பேங்க்ல இருந்து தான் வருது. பேங்க்ல இருந்து வருதுன்றீங்க. பின்ன பேங்க்ல இருந்து யார் வருது? யார் இல்ல, உங்க அண்ணன் வச்சிருக்க கார் உங்க அண்ணன் பேர்ல இருக்கா? யாரு? உங்க அண்ணன் வச்சிருக்க கார் உங்க அண்ணன் பேர்ல இருக்கா? சரி, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேக்குறது உங்க அண்ணன் வச்சிருக்க கார் அவர் யார் காரு? இல்ல, இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம். அவர் கார் தானே. சம்பந்தம் இல்ல கார்த்தி, எதுக்கு நான் இது கேட்க வரேன்னா, நீயே சொல்லிருக்கேன் கார் வச்சிருக்கலாம் ஒரு கேள்வியை கேட்கணுமான்னு. இன்னொருத்தன் அரசியல் பேசும்போது நீ அங்க போய் எலக்ட்ரல் பாண்ட கேட்டினா இந்த கேள்வி கேட்போம்ல. இல்ல கார்த்தி, அதுதான் ஏன் டொனேஷன் வாங்குனீங்க, உங்களுக்கு யார் டொனேஷன் கொடுத்தாங்கன்னு கேட்டா நீ கேட்கக்கூடிய கேள்வி கேட்டா நீ கேட்கக்கூடிய கேள்வி உங்ககிட்ட முரண்பாடுனா உங்ககிட்ட நான் அந்த கேள்வி கேட்பேனா மாட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லையே. இங்க பாருங்க, நீ எப்பவுமே அந்த கேள்வி கேளு. நீ எப்பவுமே அந்த ஒரே மாதிரி கேள்வி கேளு. இன்னும் ஒரு மாசம் ஆனாலும் இந்த கேள்வியை கேளு. ஸ்டாண்டா நில்லு. நான் அதுக்கு அது வேற. சரியா? நீ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இல்ல கார்த்தி, உன் ஸ்டாண்டே இன்னொருத்தன் இல்ல கார்த்தி, அதுதான் நான் ஏன் உன் அரசியலை பத்தி என்கிட்ட கேள்வி இருக்குல்ல,
நீ வந்து பேசாம இருக்கும்போது ஒருத்தங்கிட்ட கேள்வி கேட்கும் போது நீ அதுக்கு போய் விழுவ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு. ஆனா உனக்கு கேள்வி கேட்கணும்னா அந்த கேள்வி கேட்ப, இது என்ன அரசியல் அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுல என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. கேட்க கூடாது. ஆமா கேட்க கூடாது. ஆமா, தப்பான கேள்வி கேட்க கூடாதுல்ல. அதுதான்யா, நீ என்ன அரசியல் பேசுறீன்னு தான் நான் கேக்குறேன். அதுதான் உங்க அண்ணன்ட்ட கேக்குறேன் நானு. நீ அடுத்தவனாலும் லஞ்சம் வாங்கன்னு பேசுறீங்க, நீயே கார் வச்சிருக்கீங்க, அதுவே வந்து இன்னொருத்த கொடுத்து காசு தானே. வீடு வச்சிருக்கீங்க, அது இன்னொருத்த கொடுத்து காசு தானே. அதுவே ஊழல் பணம் தானே. என்ன ஊழல் பணம்? விருப்பப்பட்டு அதே மாதிரிதான் விருப்பப்பட்டு எலக்ட்ரல் பாண்ட்ல கொடுத்தாங்க. விருப்பப்பட்டு தான் கொடுத்தாங்க எல்லாரும். எலக்ட்ரல் பாண்ட்ல விருப்பப்பட்டு தான் கொடுத்தாங்க. உனக்கு என்ன பிரச்சனை இதுல? உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, பின்ன என்ன விருப்பப்பட்டு தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு மட்டும் விருப்பப்பட்டு அண்ணனுக்கு மட்டும் கார் வாங்கி கொடுப்பாங்க. அண்ணனுக்கு வந்து பங்களாக்கு வாடகை கொடுப்பாங்க. அண்ணன் லக்ஸரியா டிஷர்ட் வாங்கி போட்டுக்கலாம், இம்போர்ட்டட் டிஷர்ட் வாங்கி போட்டுக்கலாம், ஜீன்ஸ் வாங்கி போட்டுக்கலாம், ஷூ வாங்கி போட்டுக்கலாம். காசு கொடுப்பாங்க விருப்பப்பட்டு. அண்ணனுக்கு மட்டும் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத, ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவருக்கு வழக்கமா பேசுறத எனக்கே போர் அடிக்க. சும்மா அந்த உடனே தூக்கிட்டு வந்துரு ஒரு கவுன்சிலர் கூட நீ என்ன ஜெயிச்சிருக்க அப்படின்னு. அதுவா அரசியல்? நீ வேணா காசு சம்பாதிக்கிறீங்களே, காசு சம்பாதிக்கிறீங்க. அப்புறம் என்ன காசு சம்பாரிச்சு சேர்த்துட்டாங்க? என்ன அண்ணாமலையும் ஒத்துக்கிறியா? சரி, ஓகே, அண்ணாமலையும் அப்படிதான் காசு சம்பாதிக்கணுங்கிறது ஒத்துக்கிறியா? அதுதான் அரசியல். இப்படிதான் ஒரு ஐபிஎஸ் எனக்கு புரியல. சம்பளம் வராங்க மாசம் இருக்கட்டும். உங்க அண்ணா சம்பாதிக்கிறாரு, அவங்க வீட்டுல சம்பாதிக்கிறாங்க. அவர் ஆல்ரெடி சொத்து இருக்கு, விவசாயம் பண்றாங்க, காடு இருக்கு. எவ்வளவு வருது? காடு இருக்கு, விவசாயம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. அண்ணன் உங்க அண்ணன் மாதிரி எனக்கு ஒண்ணும் புரியல. தமிழ்நாட்டிலேயே அண்ணாமலை தான் விவசாயம் பண்றாங்கிற மாதிரில இருக்கு உங்க பேச்சு. எனக்கு புரியல. என்னதான் பண்றாரு? உங்க அண்ணன் என்னதான் பண்றாரு? உங்க அண்ணன் என்னதான் பண்றாரு சொல்லுங்க. உங்க அண்ணனுக்கு ஏதாவது தொழில் இருக்கா? வாயை விக்கிறத தவிர வேற ஏதாவது தொழில் இருக்கா உங்க அண்ணனுக்கு? வாயை வித்தாலும் தெளிவா நிக்கிறான்டா. அதனால உங்களை மாதிரி இப்ப ஒண்ணு இல்ல. நீங்க ஸ்டாண்ட் பையா அண்ணாமலையே அடுத்த 2027 நீங்க தெளிவா இருந்துட்டா நீ பேசுறது கேட்டுக்கிறேன் கார்த்தி. அண்ணாமலை பிஜேபில இருக்காரான்னு பாக்கலாம். உனக்கு பிரச்சனை பிஜேபிக்கு அண்ணாமலை வந்தானே, தம்பி மலை வந்தானே, உனக்கு என்ன பிரச்சனை? அது சொல்லு. நீ என்னைக்கு ஜெயிக்க போறது இல்ல. நீ என்னைக்கு ஜெயிக்க போறது இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? கார்த்தி, அத பத்தி உனக்கு ஏன் அக்கறை? நான் அப்ப நான் என்னைக்குமே திருநெல்வேலி வசூல் பண்ணிட்டு காசை வசூல் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். திருநெல்வேலி வசூல் பண்றதுல என்ன தப்பு? ஒண்ணும் தப்பு இல்லையே. என்ன தப்பு? அதே மாதிரி குடுக்கறவன் இப்ப நீ கார்த்தி எதுவும் 1000 இப்ப இந்த அக்கறை என்ன அப்படின்னு கேக்குறோம்ல, எவனுக்கு அந்த 10 பைசா போட்டு விட்டீங்களா? இல்ல தெரிஞ்சேன்னா அரசியல் தெரிஞ்சவங்க போட்டு. நான் என்ன கேனேனா திருநெல்வேலி கொடுக்கறதுக்கு? அதுதான் கேக்குறேன். கேனையா அண்ணாமலைக்கு ஓட்டு போறவங்க கேனையனா தான் இருப்பான் அப்படின்னு நான் சிம்பிளா சொல்லிட்டு போயிருவேன். அவ்வளவுதான். சொல்லுங்க. சும்மா ஒரு 2 வருஷமா அரசியல் பேசுறவங்க அப்படிதான் இருக்க முடியும். அண்ணாமலைக்கு 15 வருஷமா அரசியல் பேசி என்ன கிழிச்சிட்டீங்க நீங்க? அது தம்பி நீங்க வந்து அதெல்லாம் தேவையில்ல. நீ பேசுறது யாரையும் வந்து வாண்டடா போயிட்டு ஹட் பண்றாங்க. இப்ப அண்ணாமலை அரசியலோ கார்த்தியோட அரசியலையோ முரண்பாடுகள் இருக்கானா அதை பத்தி பேசுவோம். நீ பேசும்போது நான் பேசுறேன். அப்படித்தான் தேவை வருதான்னு அதுதான் என் கேள்வி கிளியரா புரிஞ்சுக்கலாம். அதான் பைத்தியக்காரா. அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்ததெல்லாம் எதை வச்சு நான் அதை கேட்டேன். எடுத்தோன்னா எனக்கு ஸ்பீக்கர் அண்ணாமலை பைத்தியக்காரனா பேசுனீங்களா பேசலையா? சும்மா நீ தயவு செஞ்சு போ. நீ உருட்டாத, தயவு செஞ்சு போ. ப்ரோ நீங்க நம்புறீங்க இவரு வந்து எல்லாம் பேசுவாரா? நம்ம பேசினா வந்து இவருக்கு காண்டா. இல்லங்க, நீங்க சொன்ன இப்ப நான் எடுத்தோன்னு ஆரம்பிச்சு நான் என் கேள்வியே என்னங்க அப்படின்னு ஆரம்பிச்சா நீங்க சொல்ற நான் ஏத்துப்பேன். எதை வச்சுங்க சொன்னேன்? தம்பி கடைசி வரைக்கும் கேள்விக்கு பதில் சொல்லாம ஓடிட்டே இருக்காது. 23 தொகுதியில பிஜேபி நிக்கிறது இல்லையா? தாமரை சிம்பாலோட
நீங்க 39 தொகுதியில வந்து கம்மியா ஓட்டு வாங்கிட்டா என்ன பண்ணலாம் அது சொல்லுங்க. 23 தொகுதியிலையா? ஆமா, 23 தொகுதியோட நீங்க 39 தொகுதியில ஓட்டு கம்மியா வாங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பேசக்கூடாது. கட்சியில கட்சி கழிச்சிட்டு போனா எப்படிங்க நீ வசூல் பண்றது? அதை பண்ண முடியாது. கட்சியில அழைக்க வேணா. இனிமேட்டு இந்த வெட்டி சவலாடு இதெல்லாம் வந்து வாய்க்கிளி பேசுறது, ஓவரா பேசுறது இதெல்லாம் நிறுத்திக்கணும் கொஞ்சம். அது தேவையில்லாததுதான். எல்லாத்துக்கும் இப்ப நான் கட்சி சைட்ல இருந்துமே அது என்னங்க சும்மா சும்மா இங்க இதுக்கு கீழே வேலை பாக்குறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல வேலை பாக்குறாங்க. இவரு எப்ப பார்த்தாலும் ஆனா இது நடக்கலன்னா நான் கட்சியை கழிச்சிட்டு போயிறேன் அப்படிங்கிற மாற்று சொல்றாரு. அதுக்கப்புறம் அது நடக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கட்சியை கலைக்க மாட்டேங்கிறாரு. இல்ல கார்த்தி, அப்புறம் ஒரு டைம் விட்டுருவாங்களா அவரு? ஒரு கட்சியை எத்தனை தடவை தான் கலைக்கிறது? அவர் போன வாட்டியே சொல்லியிருக்காருங்க, இந்த மாதிரி நான் கம்மியா வாங்கினா கழிச்சிட்டு போறேன்னு. பேச்சு தான். அதுக்கு பாண்டே வந்து அது தெளிவா கடந்து போயிட்டாரு. நான் இன்னைக்கு பாண்டே சொம்பு பாண்டே கடந்து போவாரு. அதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு தான் இங்க சொம்படிச்சிட்டு இருந்தாரு. யாருக்கு? சீமான் சொம்புங்க பாண்டே. எங்களுக்கு எல்லாம் சொம்படிக்கிறாரு. என்ன சொம்படிக்கிறாரு? எங்களுக்கு சொம்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பாண்டேல உங்க ஆளு பாண்டே நாங்க பெரிய பானையை தூக்கி வச்சுக்கோங்க. பாண்டேல சீமான் சொம்பு எங்களுக்கு என்ன இருக்கு? குறைஞ்சபட்சமா என்ன வரும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்ல வர சரிங்களா? நீங்க பேசும்போது ஓகே இந்த ஹாஸ்டல்ல நீங்க அண்ணனே சொல்லி முடியறதுக்கு முன்னாடி பாண்டே வந்து முன்ஜாமீன் போறாரு. இல்லங்க அவர் சும்மா சொன்னாருங்க. என்ன சும்மா சொன்ன? என்ன சும்மா போற பக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்களா எப்ப பார்த்தாலும்? சும்மா அவர் ரொம்ப கிளியரா சொன்னாரு, இண்டிவிஜுவலா விஜய் வாங்க ரோட்டோட அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணாமலே போற போக்குல நாம் தமிழர் கட்சியே இருக்கான்னு சொல்லிட்டு போறாரு. அதை விட இது ஒண்ணு பெரிய இது நாம் தமிழர் கட்சிங்கிறது கூட கிடையாதுங்க. அது என்ன எனக்கு புரியல. அப்ப எந்த அளவுக்கு வன்புணர்வு இருக்கு அப்படிங்கறதுதான். என்னது வெறுப்புணர்வு? என்ன எந்த கட்சி? ஆமா என்ன என்ன நான் வெறுப்புணர்வா என்ன பேசினேன்? இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது நான் பதிலுக்கு தான் பேசுவேன். யாரா பேசிட்டோம், வாட் இஸ் ரியாக்ஷன் தானே? என்ன நடந்ததோ அதுக்கு தானே ரியாக்ஷன். இப்ப நான் ஒரு பாயிண்ட் கேட்கிறேன். இல்லங்க அதை தாங்க சொல்றேன். அவர் பேசட்டும், நான் பேசட்டும், இல்ல சார்ந்தவங்க பேசட்டும், ஆதரவாளர்கள் பேசட்டும். தேர்தலுக்கு முன்னாடியே பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு கட்சி இருக்காது. இல்ல அது என்ன புரியல எனக்கு. கட்சியே இருக்காது. அதுக்கான அர்த்தம் புரியல. கட்சியே இருக்காதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கான்ஃபிடன்ஸ்ங்க, அவ்வளவுதான். கார்த்தி நீ வந்து நம்புறது நம்பல அப்படிங்கறது அடுத்த விஷயம் சரிங்களா? கட்சியே இருக்காதுன்னா எப்படி இருக்கும்? ஆல்ரெடி விஜய் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி விஜய் கட்சியோட போய் சேர்ந்துருவீங்க? இல்ல கார்த்தி, நீ முதல்ல பேசிட்டு போறே இங்க ஆன்மகனானது திறனலைன்னு சொல்றீங்க. இல்ல கார்த்தி, பேசுறதுனா நம்ம பேசுவோம். உங்களுக்கு விஜயோட கட்சியோட போய் இல்ல கார்த்தி, இல்ல கார்த்தி, நீ முத பேசும்போது இங்க டிவிகே பத்தி பேசக்கூடாது அப்படிங்கறத நீ டிவிகே பத்தி நான் பேசல. நாம் தமிழர் தான். அப்புறம் விஜய்னு சொன்னா யாரு? நீங்க தான் சொல்றேன். விஜய் உங்களை மதிக்கவே இல்ல. நீங்க தான் சொல்லிருக்கீங்க. போற பக்கம் நீங்க தான் சொல்லிருக்கீங்க. விஜய் உங்களை நான் வந்து இதுக்குள்ள இன்னைக்கு டாக்ல நான் விஜய் ஏதாவது நான் வந்து இன்க்ளூட் பண்ணேன். நான் விஜய் உங்களை மதிக்கவே இல்லைங்க. விஜய் உங்களை மதிக்கலைங்க. நீங்க தாங்க போற பக்கம்லாம் விஜய் விஜய்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நீ விஜயோட பிஏ இல்ல பிஏ? விஜய் உங்களை மதிச்சாரா? தம்பியோட சேர்ந்துருவான். நீங்க இல்ல கார்த்தி, நீ ஜெகதீஷ் பிளேஸ்க்கு பிஏவா? சீமன் பிஏவா? ஆமா. அப்ப வச்சுக்கோ. என்ன இருக்கு? அதான் நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன். நீ கேட்டதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லுவோம். நீங்க தான விஜயோட போய் சேர்றீங்க. விஜய் சொல்லவே இல்லையே. சிம்பிள் கார்த்தி, டாக்கே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாருக்கும் எதிர்த்தரப்புல உன்னை எதிர்த்து பேசுறோம் எல்லாருமே பதில் சொல்லணும். ஆனா அவன் கேட்கிற கேள்விக்கு நீ எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன். நான் இல்லையே. இது என்ன லாஜிக்? என்ன லாஜிக்? நீங்க தான் போற பக்கம் விஜயோட சேர்ந்து இல்ல இன்னொருத்த லூசுத்தனமான எல்லாருமே ஈஸியா பிளேம் பண்ணிட்டு போயிடலாங்க. நீ என்ன லூசுத்தனமா கேக்குறன்ட்ட?
சரி நீங்க கேட்ட இந்த கேள்வி நாங்க சொல்லுங்க. நீங்க கேள்வி என்ன? நான் ஸ்பீக்கருக்கு வரக்கு முன்னாடி ஸ்பேஸ் கேட்டாருன்னு இதுக்குள்ள டிவிக்கு பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டாரு. விஜய் அதுதான் ஐயோ என்ன கம்ப்ளீட் பண்ண விடு. அதுதான் சொல்றேன். அப்ப விஜய் டிவிக்கு வேற வேறையான்னு நான் கேக்குறேன். நீங்க தான் விஜயோட பேசுறாங்க. நான் அன்னைக்கு பேசும்போது நடக்கிறப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு நானே சொன்னேன். நடந்தா அது நடக்குது நடக்கல அது வேற. நீங்க ஏன் பர்பஸா வந்து நான் ஆண்மகன், நான் தனியா சண்டை போறேன், தனிச்சு நின்று சண்டை போறேன் ஆண்மகன் சொல்லிட்டு ஏன் வந்து தம்பியோட சேருவேன் விஜயோட சேருவேன் நீ ஏன் பேசுறீங்க? ஓகே, ஸ்டேட்மெண்ட் நான் கிளியரா சொல்லிட்டா உனக்கு நீ இது வரைக்கும் கேட்டது இல்லைன்னா மத்தவங்க எல்லாம் கேட்டிருக்கானா இல்லையான்னு நம்ம கேட்போம். சரியா? ஏடிஎம்கே டிஎம் கூட கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, எங்க கொள்கையோட ஒத்து வரவங்க கூட கூட்டணி இருக்கு அப்படின்னு அவங்க பேசிருக்காங்க. நீ கேட்டதுக்கு தான் பதில். ஐயோ இருங்கயா, நான் தெளிவா சொல்லிட்டேன். இவங்க கூட எல்லாம் கூட்டணி கிடையாது, எங்க கொள்கை கூட்டணி ஏத்து வரவங்க. ஆமா, இது வரைக்கும் தனிச்சு நின்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல கூட்டணிங்கிற மாறிட்டீங்களா? இரு கார்த்தி, கொள்கை என்னைக்கு விஜய் கூட ஒத்து போடுச்சு? நீ கூட்டணிய வந்து நக்கலுக்கு நீ ஏன் கூட்டணியில இருக்க? ஏங்க நாங்க கூட்டணி சேர மாட்டோம் நீங்க சொன்னமா? நீங்க தான் தனிச்சு நின்று சண்டை போடுற ஆண்மகன்ல ஆண்மகன் என்ன ஜெண்டர் மாறிட்டீங்களான்னு கேக்குறப்போ எனக்கு ஒரு கெட்ட வார்த்தை வருது கார்த்தி, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்ககிட்ட கேக்குறேன். அதே கேள்விதான். இல்ல எனக்கு என்னங்க, நான் சிம்பிளா தானே கேக்குறேன். அவர் சொன்னத கேக்குறேன். அதே சிம்பிள் தான் கேக்குறேன். இப்ப நீ சொன்னல அதே தான் நான் கேக்குறேன். இவருமே எங்கேயும் நான் வந்து எந்த காலத்துல யாரு கூட கூட்டணி எல்லாம் சொல்ல கிடையாது. பிஜேபி காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது, ஏடிஎம்கே டிஎம்கே கூட கூட்டணி கிடையாது. ஆண்மகன் சொல்றாரு என்ன பேச முடியா? எங்க தத்துவத்தை ஏத்து எங்க கூட வரவங்க கூட கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு டைம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அப்ப அது வரைக்கும் பேசாம நீ ஏன் விஜய் கூட கூட்டணி போற நீ ஏன் கேக்குறீங்க? நான் கேட்ட கேள்வி, அவர் தனிச்சு நின்று சண்டை செய்வான் ஆண்மகன் சொன்னாரா இல்லையா? அதுதான். ஆமா சொன்னாரா இல்லையா? சொல்லு. சரி விடு, நீ பேசுறதுல நாம போட்டே வர்றேன். நீ சொன்னாரு இத நான் சொன்னது சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? அது மட்டும் சொல்லு. உனக்கு தெரியலன்னா தெரியல சொல்லு, இல்ல சொல்லியிருக்காருன்னா சொல்லிருக்கேன் சொல்லு. சொல்லு. அவர் தனிச்சு சண்டை போற ஆண்மகன் தானே, எது கூட்டணி தர்றாரு? ஐயோ நீ ஏன் சும்மா சும்மா அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்க? நான் இது சொல்லியிருக்காரு. நான் இப்ப ஒண்ணு சொன்னேன்ல, ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது, பிஜேபி காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது, எங்க கொள்கை சித்தாந்தத்தோட யாரு உடன்பாடு சொன்னாங்க? அவங்க என்னைக்கா சொன்னாங்களா? அதெல்லாம் நிறைய டைம் சொல்லியாச்சு. நீ அந்த அளவுக்கு தான் அரசியல் அறிவுனா ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? அதுக்கு முன்னாடி நீங்களே போய் வந்து முன்னாடியே வந்து காட்டி தம்பி என்ன கூப்பிடுங்க போடுறாங்க, என்ன போடுறாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். வேற என்ன உங்க கொள்கை முழு தமிழ் வழி. அதான் உனக்கு என்னன்னா கார்த்தி, இந்த அரசியல் வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒரு அரசியல் வந்து இப்ப நான் உங்ககிட்டயே வந்து என்ன எனக்கு பல முரண்பாடுகள் இருக்கு. ஆனா உங்களை வந்து நாம மதிச்சு பேசிட்டு இருக்கோம்ல, எனக்கு இதெல்லாம் முரண்பாடா இருக்கு, அதுல நீங்க சரி பண்ணிக்க மாட்டீங்களா? அந்த அரசியல் உனக்கு பேச தெரியாது. ப்ரோ, உங்க கொள்கை பிரகாரம் தமிழ் வழி கல்வி படிக்க சொல்றீங்க எல்லார்கிட்டயும். அது படிச்சுட்டு ஏதாவது ஒரு சயின்ஸ்லயோ மேக்ஸ்லயோ எங்கேயாவது அந்த பசங்க போய் ஏதாவது பண்ண முடியுமா? எத்தனை பேர் அதை நம்பி அதை தமிழ்ல சாரி கரெக்ஷன் இங்க வந்து தமிழ் சொல்லிட்டு அவர் பையனே இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துட்டாரு. நான் சொன்னது உண்மையே இல்லையா? நான் கேக்குறேன். எலெக்ஷன் பாலிடிக்ஸ் நான் சொன்னது உண்மையே இல்ல தம்பி, நான் சொன்னது உண்மையே இல்லையா? அப்படி சொல்லிட்டு அண்ணனே வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துட்டாரு ஒரு பசங்க. எலெக்ஷன் பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் விட்டுடுங்க, பட் எங்கேயாவது தம்பி அது ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் கீழே படிக்கிறாரு. எங்க இது இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் கீழ படிக்கிறாரு. இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம் அது சிபிஎஸ்சி இருக்கு. அது அதான் எல்லாத்துக்கும் நீட்டு கொண்டு வர, ஒருவருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வர. அப்புறம் எதுல படிச்சாங்க? டாக்டர் ஆக போறாரா அண்ணமங்க? சும்மா ஏதோ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறா தமிழ் மீடியம் படிக்கிறாரா?
ஏதாவது இருக்கட்டியா, அதுல உனக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? சரி, தெரியாதுன்னு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற எனக்கு தெரியாது. ஓகே, ஊர்ல இருக்கவங்க ஃபுல்லா தமிழ் படிக்கணும், ஊர்ல இருக்கவங்க ஃபுல்லா தமிழ் படிக்கணும். ஆனா உங்க அண்ணன் மகனை வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுக்கீங்க. அவங்க காலேஜ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எவ்வளவு கஷ்டம்னா அவங்களால கேட்டா மொழி பாடம் தமிழ்ல படிக்கிறது போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார்ல, பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி கார்த்தி, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார்ல, அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன். இப்ப நீ கேட்ட கேள்வி ரெண்டு சேர்த்து தான் சொல்றேன். சக்தி மசாலால வந்து தமிழ்ல வந்து மோனாத போட்டான்னு வைக்கிறது, சும்மா மொக்க போடாத, மைக் சிம்பிள் தயவு செஞ்சு மொக்க போடாத, ஒலி வாங்கின்னு போட்டுக்கிறது. கார்த்தி ஏன் ஒலி வாங்கின்னு ஓட்டு கேட்க விட்டுதானே, எதுக்கு மைக் ஓட்டு கேட்டீங்க? 4-5 நாளைக்கு முன்னாடி பேசும்போதே சொல்லிட்டேன், நீ இங்கிலீஷ் மீடியமா படி, எதுலயும் படி, மொழி பாடம்னு ஒண்ணு இருக்கு சரியா? இங்க அறிவியலை வந்து இங்கிலீஷ்ல படிக்கணுமா இல்ல தமிழ்ல நேட்டிவ் லாங்குவேஜ்ல படிக்கணுமா, உனக்கு மதர் டங்ல நேட்டிவ் லாங்குவேஜ் மதர் டங் சரியா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. நீ மொட்டட்டின்னு வந்து என்னன்னா ஓகே இங்கிலீஷ் மீடியம் தான் எல்லாமே இங்கிலீஷ் அப்படிங்கிற இடத்துல தான் நீ பேசிட்டு இருக்க. சரி, உங்க அண்ணன் தமிழ் மீடியத்தில் சேர்த்த வந்தேன்னா உங்க அவர் பையனை பேசும்போது அப்படி பேசலீங்களே, அது ஏன் நீ ஏன் டிமாண்ட் பண்ற? ஏங்க நான் 4 நாளைக்கு முன்னாடி அதுதாங்க டிஸ்கஷன், நான் இதுதான் பத்தி பேசிட்டு. அடுத்தவனு கேள்வி கேட்டீங்க, நீங்க ஏன் கேள்வி கூடாதுன்னு நான் கேக்குறேன். உங்களுக்கு தகுதியே கிடையாது. இப்ப என்ன கார்த்தியோட சட்டையை வந்து புடிச்சு இழுத்து நீ வந்து தமிழ் பேசுண்டா, நீ தமிழ் மீடியம் பட்டான்னு கார்த்தியை வந்து சட்டையை புடிச்சு கழுத்து நெருக்கிறாங்க யாராவது? நீங்க தாங்க கேட்டீங்க தமிழ்நாட்டுல தமிழ் மீடியம்ல சொல்லி, நீங்க தாங்க போராடுறீங்க. ஆமாங்க, அது யாரோட கையில இருக்குன்னு நான் கேக்குறேன். யாரு கேக்குறேன்? இல்ல இப்ப கார்த்தி மட்டும் இப்ப அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஜெயிப்பாரு, இருங்க இப்ப கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிப்பாரு, இந்தியால பிஜேபி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு எதுக்காக அது பேசுறாரு? அதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல. ஓகே, நாடு வந்து நான் இவரு ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு நினைக்கிறாருல்ல. அப்ப அதுக்கு என்ன தேவை? கவர்மெண்ட்ங்கிற ஒண்ணு தேவை இல்ல. கார்த்தி நினைச்சா இல்ல வினோத் நினைச்சாவோ இல்ல இவ்வளவே பேசுறீங்க, வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லங்க அதெல்லாம் செகண்டரி. தமிழ் மீடியத்துல படிக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது யார் கையில இருக்கு, யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு நான் கேக்குறேன். உங்க அண்ணன் பையனை வந்து ஸ்கூல்ல சேர்த்துனது யாருங்க? யாரோ சேர்த்துனாங்கன்னா அவர்தான் சேர்த்துனாரு. அவர் தமிழ் மீடியத்துல சேர்த்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் மீடியம் இப்ப நீங்க சொன்னீங்களே கார்த்தி தமிழ் மீடியத்துல படிக்கணும், உங்க ரிலேட்டிவ்ல எல்லாருமே தமிழ் மீடியத்துல படிக்கிறாங்களா? நான் தமிழ் மீடியம் நான் தமிழ் மீடியம் தான் ஐயோ நானும் தமிழ் மீடியம், நீ 90s நானும் 90s தான் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன். தமிழ் மீடியம் ஸ்கூல்ல எழுத்து முடிச்சாங்களா என்ன தமிழ்நாட்டுல? நான் கேக்குற கேள்வி, சொந்தத்துல இருக்க எல்லாரும் இப்ப தமிழ் மீடியத்துல தான் படிச்சுட்டு இருக்காங்களா? ஏன் தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல எழுத்து முடிச்சாங்களா? தமிழ் மீடியம் ஸ்கூல்ல அப்படிதானே இருக்கு. தமிழ் மீடியம் நான் ரொம்ப தெளிவா கேட்டேங்க. நீயும் தமிழ் மீடியத்துல படிச்சேன், நானும் தமிழ் தான் படிச்சேன், நம்ம அந்த ஜென்ரேஷன் தான் சரியா? இப்போ சொந்தம் இருக்கு, நீ என்ன கேள்வி கேட்கல சீமான் அங்கேதான் படிக்கிறாரா அப்படின்ட்டு. நான் ரியாலிட்டிக்கு வரேன். சொந்தத்துல இருக்கிறவன் எல்லாம் நீ என்ன கேள்வி கேட்கறல்ல, சீமான் வந்து அவன் பையன் நீங்க அப்படி போராடுறீங்கன்னு கேக்குறேன். அது தவறுன்றங்க. அந்த ரியாலிட்டி யார் மாத்த முடியும்? அதுதான் நான் கேக்குறேன். அந்த ரியாலிட்டி யார் மாத்த முடியும் நான் கேக்குறேன். இல்லங்க ரஜினிகாந்த் வந்தா, ரஜினிகாந்த் கமலஹாசன் வந்தா நடிக்கிறது மட்டுமே நாடாளு தகுதின்னு சொல்லி இவங்க வரக்கூடாது, இவங்க அடிக்கிற அடியில வந்து இதுக்கப்புறம் எவனுமே அரசியலுக்கு வரக்கூடாது சினிமால இருந்து அப்படின்னு சொல்றது. தயவு செஞ்சு அதுல கமலஹாசன் ஒதுக்கிருங்க. உங்க அண்ணன் சொன்னதுதான் நான் சொல்லல. சொன்னாரு என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல ரஜினி யாரு கமலை வந்து பேசாதீங்க. ரஜினி அதுதாங்க சொன்னது எல்லாமே உங்க அண்ணன் சொன்ன வார்த்தை தாங்க. ரஜினிகாந்த் கமலஹாசன் அடிக்கிற அடியில இதுக்கப்புறம் எவனுமே அரசியலுக்கு வரக்கூடாது, சினிமாவில் நடிக்கிறது மட்டுமே இவங்களுக்கு ஒரு தகுதியா நாடாளுறது? இத சொன்னது இது எதுக்கு தெரியுமா சொன்னாரு? விஜய் அரசியலுக்கு வராமே அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்ன பதில். ஓகே, இப்ப விஜய் வந்து நான் அரசியலுக்கு வரப்போறேன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, அன்னைக்கு பேசுறாரு. நீ வந்து இப்ப விஜய் சொன்னாரு விஜய் அரசியலுக்கு இருக்கார்த்தி இப்ப நீ விஜய் கிட்ட ஏன் தொங்குற அது இதுன்னு கேக்குற இடத்துல நான் இதை கேக்குறேன். அந்த அபிஷியல் அனௌன்ஸ் பண்ண பிறகு இவ்வளவு தொங்கல் நடக்குது, அதுக்கு முன்னாடியில இருந்து எதுவும் இல்லையான்னு நான் கேக்குறேன். அந்த கேள்விக்கு தான் பதில் இது. விஜய் அரசுக்கு வராமே என்ன கேள்விக்கு தான் பதில்? விஜய் அரசுக்கு வராமே உங்களை அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்க மாட்டேன். அதெல்லாம் விடு, அது நான் தான் கேட்கணும். உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு தான் இருந்தாலும் பதில் சொன்னாருன்னு சரியா? நான் கேக்குறது நீ இப்ப சொன்னல கமல்ஹாசன் இல்ல
ரஜினிகாந்த் வரும்போது அப்படி பேசினார்ல. விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சோன்னு ஏன் இவ்வளவு இணக்கம் காட்டுறாரு அப்படிங்கறத கேள்வியே கேட்டாங்க. விஜய் அரசியலுக்கு வராரு. நான் சொல்றேன் அந்த இடத்துல நான் சொல்றேன், அது வந்து நீ பர்டிகுலர் விஷயத்த சொல்ற. கட்சி ஆரம்பிச்ச பிறகுல இப்ப ரீசெண்டா நடந்தது சொல்ற, எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு. நான் சொல்றது என்னன்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து தெளிவா தான் நின்று இருக்காரு. விஜய் வந்தா வரட்டுன்னு சொல்லக்கூடிய எவ்வளவு இடம் இருக்கு, நீ பார்த்தது இல்லையா? ரஜினிகாந்த் கமலஹாசன் அடிக்கிற அடியிலே இதுக்கப்புறம் எவனுமே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னது விஜய்க்கு தான் சொன்னாரு. அதையும் சொல்லியிருக்காரு, இதையும் சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேன், அப்ப சொன்னாரு இல்லையா? இப்ப வந்து கட்சி ஓட்ட முடியாது, இதுக்கப்புறம் திருநெல்வேலி வாங்க முடியாது போல இருக்கு. ரஜினி டைரக்டாவே அவர் ஏற்றாரு, போயிட மாட்டுக்கு. அப்புறம் விஜய் வச்சு கொஞ்சம் திருநெல்வேலி வசூல் பண்ணலாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இங்க விஜய் வச்சு நாங்க எப்படி திருநெல்வேலி வசூல் பண்ண முடியும்? விஜயோட கட்சியோட கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆமா, கார்பரேட் கட்சிகள்லாம் இந்த அளவுக்கு தான் ஏகத்தாளமா பேசுவீங்க. இல்லங்க, எனக்கு தெரியல. பாலிடிக்ஸ் தவிர தனிச்சு நிக்கிற ஆண்மகன்ல இல்ல. அப்ப நீ வந்து தனிச்சு நிக்கக்கூடிய ஆண்மகன், அது நாம தமிழரா இருக்கட்டும், நாளைக்கு ஒரு கட்சி தொடங்குறவனா இருக்கட்டும், திருநெல்வேலி வசூல் பண்ண உனக்கு என்ன எரிச்சல் மயிர் வருதுன்னு நான் கேட்கிறேன். எனக்கு ஒன்றும் கிடையாது. இல்லங்க, இப்ப நீ எனக்கு தெரிஞ்ச ஒண்ணும் இல்ல கார்த்தி. நீ வந்து நான் இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, இந்த கொரோனா டைம்ல இருந்து ஓகே இந்த ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். சினிமா மட்டும் போயிட்டு இருக்கும். இப்ப இந்த தேர்தலை ஒட்டி அரசியலுக்குள்ள வந்திருக்கு, சரியா? அப்பதான் நீ இன்னாருக்கு ஆதரவு பண்ற அப்படிங்கறது தெரியும். நீ இவ்வளவு சீரியஸா அரசியல் பேசும்போது ஓகே, நீங்க உங்களுக்கு ஒரு பாயிண்ட் டேக்கன் இருக்கும், அதை வந்து குறைச்சு மதிப்பிட கிடையாது, அது அசிங்கமும் நாங்க சொல்ல கிடையாது. ஆனா நீ வந்து மத்த அரசியல் பேசுறதையே அசிங்கப்படுத்திட்டே இருக்குன்னு நான் கேக்குறேன். அது யார் அசிங்கப்படுத்தினா? அப்ப நீ பேசுறதுக்குலாம் என்ன மீனிங்? தாண்டி நீங்க அந்த சின்ன சின்ன பசங்களை அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப என்ன பிரெயின் வாஷ்னா எனக்கு புரியல. நீங்க அவங்க பேசுறது எல்லாமே பாருங்களேன். ஒரு வீடியோல வந்து அந்த பருத்தி வீரன் இதை பத்தி நீங்க இப்படி பண்ணுங்க, அதெல்லாம் கரெக்ட் இல்லங்க. இப்ப நீங்க வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க, சரிங்களா? அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிடிக்காத ஆள்கிட்ட இப்ப நான் அது சார்ந்து பேச வரும்போது பிரைன் வாஷ் சொல்றது ரொம்ப ஈஸி, சரியா? அப்ப நான் சொல்லிட முடியாது அது மாதிரி. அவரோட டார்கெட் வந்து இல்ல டாக்டர் பிரசன்னா அது என்ன? எனக்கு 32 வயசுங்க. எனக்கு அது புரியாது, சும்மா எனக்கு புரியாது. அது அவங்களுக்கெல்லாம் என்டிகே காரங்களுக்கெல்லாம் சொன்னா அது புரியாது, விடுங்க. இதுவே பெரிய இதுதான் நினைக்கிறேன். அது என்ன என்டிகே காரனுக்கெல்லாம் சொல்லாது. நான் எனக்கு அது பிஜேபி காரனுக்கு நீங்க ஒரு பிரெயின் வாஷ் பண்றீங்க இல்லங்க சொன்னாக்கா ஒத்துக்குவீங்களா? நீங்க உங்க தாட்ல ஒண்ணு சொல்றீங்க, அதை மதிக்கிறேன். உங்க பாயிண்ட் வந்து என்ன ஹர்ட் பண்ணதுல, உங்க பாயிண்ட் வந்து உன்னை ஹர்ட் பண்ணதுல அந்த அதுதான் நான் கேக்குறேன். எனக்கு பிஜேபினாவே பிடிக்காது. நான் அந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு பிஜேபி காரனாவே இப்படிதான் நான் பேசிருக்கேன்னா, உங்க கருத்து நான் ஒத்துக்குவேன். வளர்த்துக்கோ. அரசியல் பேசுறது டிசென்சி ரொம்ப அவசியம். இந்த வெறுப்பு பேசுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. இவெல்லாம் இப்படித்தான், இவெல்லாம் அப்படித்தான், டிஎம்கே காரன் இப்படித்தான், ஏடிஎம்கே காரன் இப்படித்தான் பேசுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. அரசியல பேசு. அதுதாங்க சொல்றேன், பண்றாங்க, ஒத்துக்குவீங்களா? இங்க போல டைரக்ட் அரசியல் இங்க பிஜேபி பத்தி பேசும் போல டைரக்ட் பதில் சொல்றவங்க இருக்காங்க. பாயிண்டிங்கா பதில் சொல்லாம மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கேன். கார்த்தி, நீ ஒரு கேள்வி கூட பதில் பேசுன சொன்னது கிடையாது கார்த்தி. நீங்க பேசுறீங்களா? ஒரே நம்பர் 1 கேள்வி பேச முடியாது கார்த்தி. இல்ல பேச முடியாது கார்த்தி. 23 தொகுதியில வந்து தெளிவா சொல்றேன். அதிகமான ஓட்டு எடுத்து இது ஸ்பேஸ் தான் அதிகமாயிடுச்சுன்னா தெளிவாவே சொல்லிடுறேன் கார்த்தி. இது வந்து கார்த்தி இது உன் ஸ்பேஸ் தான், நீ சொல்லிதான் ஏப்ப ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு, சரியா? அதுக்காக வந்து நீ கேக்குறது விளைவிக்கலாம். நீயே சொன்ன கார்த்தி. என்ன சொன்ன? நாளைக்கு வேணா போய் ரெக்கார்டிங் பாருங்க, அவ்வளவுதான். என்னையா எல்லாருமே ரெஸ்பான்ஸா இருக்கிறீங்க? என்ன சொன்ன? நீங்க சொன்னதுனால சொன்னங்க. என்ன சொன்ன? இல்ல, அவரு டர்கரின்னு மத்த விஷயங்கள்லாம் பேசிட்டு போகும்போது நான் அடுத்த ஸ்பீக்கர் வரேன், அது பேசும்போது அப்படி இப்படின்னு யாரோ குறுக்க பேசுனாங்க, நான் அதுக்கு பதில் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிற இடத்துல இதை நீங்க இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க. எந்த வார்த்தை? ஆமா, இதுதான் நான் தாண்டா சொன்னேன், தூக்குடா அப்படின்னு சொன்னீங்க. தூக்குடா இல்ல, அத பத்தி பிரச்சனை இல்ல. ஓகே, அதெல்லாம் அது தர்கரணியா? ஏங்க அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதே மாதிரிதான் இதுவும் அப்படிங்கிற மீனிங்ல நீங்க சொன்னீங்க. அவர் மேல உங்களுக்கு எங்க அக்கறை? நீங்க பேசியிருந்தானங்க இருக்கு. யாரு எனக்கு சிம்பிளானது ஒரே ஒரு விஷயம் தான் கார்த்தி. நீங்க இல்ல கார்த்தி
இல்ல கார்த்தி, இப்ப நான் நாம் தமிழர் சார்பாலாம் கிடையாது. நான் ஆதரவாளர்ங்கிற இடத்துல உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதானே. நாம் தமிழர் பெரிய கட்சி தாங்க, இங்க பாருங்க புரிஞ்சுக்கோ. இல்லங்க அதெல்லாம் விடுங்க. ஐயோ தம்பி கொடுக்க வேணாம் கார்த்தி, நீங்க கிரெடிட்லாம் கொடுக்கலங்க. இல்ல என்ன பேசுறீங்க நீங்களே, நான் பேசக்கூடிய இடத்துல நீங்களே பேசிக்கிறீங்க. நீங்க உண்மையிலே நாம் தமிழர் சப்போர்ட்டரா? அடிதான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க சீமானுக்கு. நாம் கிரெடிட்டே கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. அது வந்து நீங்க நாம் தமிழர் பெரிய கட்சி தாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. பெரிய கட்சி தாங்க. தமிழ்நாட்டுல ஒருத்தர் இது மாதிரி கேட்டாரு, 39 தொகுதியில அவங்க வாங்குற ஓட்டோட பிஜேபி 23 தொகுதியில அதிகமா ஓட்டு வாங்கிச்சுன்னா என்ன பண்ணலாம்? கார்த்திக் கோச்சுக்காதீங்க. நேத்து ஒருத்தர் கேட்டாரு, இன்னைக்கு நீங்க உண்மையிலே நாம் தமிழர் இருந்தாருன்ட்டு. அது நாம் தமிழர்காரன் வேணா வந்து கேட்கட்டும், அவன் இன்பாக்ஸ்ல வந்து கேட்பான் ஸ்ட்ரைட்டா. இல்ல எப்படி நாம் தமிழர் கண்டுபிடிப்பீங்க? கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. இல்லங்க கார்த்தி, உங்ககிட்ட இந்த கேள்வி இல்லங்க, அவர் ஒரு கேள்வி கேட்டார், நீங்க உண்மையிலே நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். உருட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. தம்பி நான் லூசிபர் பேசுறேன், எப்படி கண்டுபிடிப்பீங்க நாம் தமிழரா யாருன்னு? இல்லங்க நீங்க ஒரு கேள்வி, நீங்க நாம் தமிழரா தானே கேட்டீங்க. இப்ப நீங்க வந்ததுல இருந்து சீமானுக்கும் நாம் தமிழுக்கு அடிதான் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொல்றீங்க நீங்க வந்து கேக்குறீங்க நாம் தமிழர் வந்து டிஎம்ல கேட்கட்டும் நான் சொல்றேன்னு. இப்ப டிஎம்ல வந்து கேக்குறவங்க நாம் தமிழரா வேற கட்சியை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் டிஎம்ல வர்றவன் பேசுறதே தெரிஞ்சு அவன் நாம் தமிழரா இல்லையானு அவன்கிட்ட போயிட்டு நீ என்ன கேட்க தேவையே கிடையாது. எப்படி இந்த படத்துல சொல்லுவாங்க, இந்த சாமி படத்துல நம்மால அந்த மாதிரி ஒண்ணு இல்லைங்க. அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு சிங்க் இருக்குங்க. எந்த क्वेश्चन கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லாம அடுத்த क्वेश्चन. இல்ல தம்பி நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல தம்பி உண்மையிலே வந்து இப்ப நீங்க பேசுறனால நான் பேசுறது எக்ஸாக்ட்டா ஷேர் பண்ணல, எனக்கு அவசியம் இல்ல. வேணா ஷேர் பண்ண, அத நான் சொல்லல. என்ன வேணா பண்ணீங்க, நான் என்ன சொல்றேன், எனக்கு டிஎம் பண்ணுவான்னு சொல்லல. ஏங்க இங்க தம்பி கொஞ்சம் பொறுமையா வளர்த்துங்க. அடுத்தவங்க பேசுறத கொஞ்சம் லிசன் பண்றதுக்கு நீங்க ஒரு நேரம் கத்திட்டு இருந்து கீழ வந்து லிசன் பண்ணிட்டு தான் மேல பொறுக்க முடியாம வந்திருக்கோம். அதனால கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் டைம் கொடுங்க. ஏங்க 23 தொகுதியில இவங்க வாங்குற ஓட்டோட நீங்க 39 தொகுதியில கம்மியா ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் அது சொல்லுங்க. அதுக்கப்புறம் இது வந்து நாம் தமிழ்லாம் உருட்டக்கூடாது ஸ்பேஸ்ல. அண்ணன் உருட்டுவாரு, அது என்னவோ பண்ணிட்டு போறாரு. அவர் என்னவோ பண்ணிட்டு போறாருங்க, அவர் என்னவோ பண்ணிட்டு போறாருங்க, சீமான் என்னவோ பண்ணிட்டு போறாரு. ஓகேவா, அது தேவையில்லை. நீங்க வந்து இதுக்கப்புறம் உருட்டக்கூடாதுல்ல. நாம் தமிழரு இங்க அந்த கட்சியில கலைக்க மாட்டாங்க. அதை வச்சு இன்னொரு 10-15 வருஷம் ஓட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவர் எப்படி சொல்றது, அவர் சொன்னது நடக்கலன்னா அவர் பேசக்கூட நீங்க வந்து பிளேம் பண்ணலாம். ஆனா இங்க வந்து கேவலமா தோத்த கூட நான் இங்க வந்து உருட்டுவேன். அதாவது நீங்க அந்த வார்டை யூஸ் பண்றீங்கல்ல, அதுக்காக நான் சொல்றேன். என்ன வைக்கும் அரசியலை பொறுத்தவரை உனக்கு ஒரு தெளிவு என்ன அப்புறம் தெளிவா கேளு. ஆமா 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 சரி ஓகே பண்றோம் அப்படிதான் பேசணும்னு சொல்லி தந்திருக்காங்க. சரி ஓகே 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 தலைவர் அப்படிதான் இருக்கும்போது நீங்களும் அப்படிதான். ஆமா உண்மையில கோவம் வர்றவன் அப்படித்தான் பேசுவான். இங்க நீங்க டீசெண்டா பேசினவன் இங்க டீசெண்டா பேசிட்டு இருக்கான் என்கிட்ட அரசியல். ஏன் இப்ப எல்லாரும் பேசினீங்க நேரம் பேசி சீமான தூக்கி தூர போடுங்க, அண்ணாமலை தூக்கி போடு, மோடியை தூக்கி போடு, மத்த தேவை கிடையாது. ஒண்ணு இல்ல, நான் சிம்பிளாவே சொல்லிடுறேன். நீங்க ஒரு 4 போடுங்க, அண்ணாமலை நீங்க 4 பேர் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க, எனக்கு புரியல. 4 பேர் தம்பி அந்த அளவுக்கு எல்லாம் வருத்தல. 4 பேர் கேட்கறீங்களா? ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். நாம் தமிழர் கட்சி எதுக்கு ஆதரிக்க இருக்கவங்க அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன். 2026 நான் ஓட்டு போடுறேன். உனக்கு ஏன் தெளிவு பண்ணு, நீ வேணும்னா தெளிவு அடைஞ்சுக்கோன்னு நான் சொல்றேன். அதான் நமக்கே தெளிவு இல்லைன்னு வச்சுக்க, நம்ம எப்படி அடுத்தவங்க தெளிவுபடுத்த முடியும்? அந்த நம்ம தாங்க நம்மளோட நிலைமை. பேசும்போது இந்த இடத்துல நான் எனக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும். சரி இல்ல அது நீங்க பேசுங்க, அதுக்கெல்லாம் நான் வந்து மைண்ட் பண்ணிக்க முடியாது தம்பி. இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சி நீங்க எதுக்கு ஆதரிக்கிறீங்க? ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. அது நான் உனக்கு ஏன்டா சொல்லணும், எனக்கு புரியல. நான் நாம் தமிழர் கட்சி நான் இதுக்கு உனக்கு ஏன் சொல்லணும்? இல்லடா இல்ல நான் வந்து 4 பாயிண்ட் ஓகே 2 பாயிண்ட் வச்சுப்போம். 4 பாயிண்ட் 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் இல்ல ஒரு பாயிண்ட் இல்ல 6 பாயிண்ட் சொல்லுங்க. அதுதான் அரசியல் பேச வக்கு மயிர் இல்லாதவன இதெல்லாம் பேசிட்டு இருப்பான். நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். நான் எதுக்கு நாம் ஓட்டு போறேன், நீ என்னோட போறேன்னு நான் கேக்குறேன்.
அது தெரிஞ்சு நீ என்ன போறேன்னா நான் கேக்குறேன். இல்ல இரு பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசுறேன் தம்பி. நான் உண்மையில பேசி முடிச்சு நான் பேசுறேன். அதை தெரிஞ்சு நீ பேசு, நான் அமைதியா இருக்கேன். இல்ல தம்பி நான் என்ன சொல்றேன்னு வச்சுங்க, 4 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் கூட சொல்ல முடியாது. நம்மளுக்கு நம்மளோட இது இருக்கு, தராதரம் இருக்கு. நம்ம வந்து அரசியல் பேசிருக்கோம். என்ன மயிருக்கு நீங்களா வந்து அரசியல் பேசுறீங்க புரியல. அதான் இந்த தராகர மயிரெல்லாம் நிர்ணயிக்கிற அளவுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளு மயிர் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சரி ஓகே, நைட் குட் நைட். நீ வந்து எதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்க? பாய் 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 பாய். நாளைக்கு பாத்துக்கலாம்.